கைஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அரேஞ்ச் மேரேஜ் வித் மை சிஸ்டர் எக்ஸ் ஃபியான்சி அப்படிங்கிற ஜேகேட ஒன் ஷாட் தான். ஸோ இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் நினைக்கலாம், ஆமாம் இவள் பெரிய ஆள் அதனால தான் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படிலாம் சத்தியமாக கிடையாது. எனக்கு ஒரு நாளுக்கு மினிமம் 12-14 ரிக்வெஸ்ட் வந்துடுது. அது இல்லாமலும் அதிகமாகவும் வருது. ஸோ என்னால் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண முடியல. அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை போடாமலும் இருக்க முடியாது நம்மளால். ஸோ எல்லாம் சேர்ந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுனால நான் ரெக்வெஸ்ட்டே அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருந்தேன். அதனால தான் நான் ரெக்வெஸ்ட்டே அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா என் மைண்டுக்கு ஒரு வீடியோ போடவே எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. இதில் எங்கேருந்து நான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறது? அதனால நான் பண்ணுறதில்ல. ஸோ யாரும் என் மேலே கோஷிக்காதீங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதனால் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா ஜேகேவோட வீட்டில் தான். ஜேகேவோட அம்மா செம்ம டென்ஷனில் இருக்காங்க. அவங்க அப்பாவை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. இப்போ என்ன எதுக்கடி முறைக்கிறா? ஒழுங்கு அவன் பையன்கிட்ட சொல்லுங்க, அவ்வளோதான் மரியாதை அப்படின்றாங்க. இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? என்னால் அந்த பொண்ணை அவனுக்குன்னு பார்க்க முடியாது, வேணான்னு நான் சொல்கிறேன். ஒரு பிடிவாதத்துக்கு எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு நிற்கிறான் அவன் பையன். நல்லாவா இருக்குதெல்லாம்? சொல்லு, நீ கேட்டு சொல்லு. அப்படியே ஜேகே இறங்கி வரான். இன்னும் கொஞ்சம் கற்று கேளு, அவனுக்கே கேட்டுரும். அவனுக்கு கேட்கும்னு எனக்கும் தெரியும், நீங்கள் கேளுங்க எதுக்கும். என்னடா அப்படின்னு ஜேகே அவங்க அப்பா பார்த்துட்டு, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ நோத்தி அவங்க அப்பா கிட்டே வைக்கிறான். அவங்க அப்பா பார்த்துட்டு, ஏண்டா இது அந்த பொண்ணோட தங்கச்சி இல்லை? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு சைலண்ட்டாக உட்காரான். அவங்க அப்பா, ஓ பார்த்தப்ப பிடிச்சிருந்துச்சு அப்பா தம்பி. அவங்க அம்மா செம்மகானில் முடிச்சுட்டு இருக்காங்க. பட் அவங்க அப்பா கூலாக கொஷின் கேட்டுட்ருக்காரு, அப்படியாடா இப்படியாடான்னு. அவங்க அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆச்சு. தட்டை டம்முன்னு வைக்கிறாங்க. 2 பேரும் அவங்க அம்மா பார்த்துட்டு, என்னாச்சுமா? இங்கே பாரு ஜேகே, என்னால் அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, அவ்வளோதான். இப்போ என்னமோ உனக்கு பிரச்சனை? எனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணுவேன். என்ன நினச்சிட்ருக்க நீ? அவள் அக்கா அப்படி தான் உன்னை என்கேஜ்மெண்ட் பண்ணி 10 நாள், அதுவும் நம்ம பத்திரிக்கையெல்லாம் அடித்ததுக்கப்புறம் வேணான்னு சொன்னான். இப்போ அவளோட தங்கச்சி இவளும் அதே மாதிரி பண்ண மாட்டான்னு நீ எப்படி சொல்வேன்ட்ட? இவள் அப்படி பண்ண மாட்டாமா, எனக்கு தெரியும். உனக்கு தெரியும் என்ன அவளை லவ்வாக பண்ணிகிட்ருக்க? ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு, எனக்கு தெரியும்னா தெரியும், அவ்வளோதான். நான் லவ் பண்ணுறேனா அது பண்ணுறேனா இது பண்ணுறேனா கேள்வியே கிடையாதுமா. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நீ அவள் வீட்டில் கேளு, அவ்வளோதான். என்ன நினச்சிட்ருக்க நீ? அந்த வீட்டில் மூத்த பிள்ளையை நம்ம பார்த்து என்கேஜ்மெண்ட் பண்ணி பத்திரிக்கைலாம் அடிச்சதுக்கப்புறம் வேணான்னு சொன்னாங்க. இப்போ 2 பிள்ளையை கேட்டோன்னு கொடுத்துருவாங்களா? ஏதாச்சும் காரணம் இருக்கும் தானே வேணாமாங்க. நம்மக்கிட்ட எதுவும் ஒன்று நெகட்டிவாக இல்லையே. அவங்க அப்படி திங்க் பண்ணியிருக்கலாம். ஒரு வேளை அந்த பொண்ணுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம். ஜேகே நீ எனக்கு தெரியாது, எனக்கு அந்த பொண்ணு வேணாம். ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு, எனக்கு அந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூலாக எந்திரிக்கிறான். இங்கே பாரு ஜேகே, இங்கே பாருமா, கட்டிட்டு வாழ போகிறது ஒன்றும் நீ கிடையாது, நான் தான். எனக்கு கல்யாணம் பண்ணி நான் அவளை தனியாக கூட்டு போய் நான் வாழ்ந்துப்பேன். இல்லையா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூட விருப்பம் இல்லையா? நீ விட்டுரு, நீ உன் வேலையை பாரு, நான் கூட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஜேகேட அப்பா பார்த்துட்டு, நானுடா? நீங்களும் வாங்கப்பா, அம்மா வரட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் கட்டுனா அவ்வளோதான் கட்டுவேன். ஜேகேட அம்மாவுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. அவங்க கத்திகிட்டே இருக்காங்க. ஜேகே அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு ஆஃபீஸ் போயிட்டான். அவங்களுக்கு செம்ம காண்டு. அவங்க அப்பாவை பிடிச்சி போட்டு வாட்டி வதக்கி எடுக்கிறாங்க. அவர் ஐயோ சிக்கிட்டேனாங்கிற மாதிரி இருக்கார். இந்த சைட் பார்த்தா உங்கள் அம்மா வந்துட்டு ஜேகேயோட ஃபோட்டோ பார்த்துட்டு அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. ஃபோட்டோ எதுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஊற்றி போட்டுட்டு அடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. என்னம்மா பண்ணுற? ஃபோட்டோஸ் தாண்டி பார்க்குறேன். அவனுக்கு ஒரு வேலையே இல்லை, எனக்கு பசிக்குதுமா, காலையிலையும் போய் சாப்பிட்றே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்த்து நீங்கள் இப்போ கிச்சனில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. கரெக்டாக பார்த்தா உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வருது. நீங்கள் பண்ணிட்டு சாப்பிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா அவங்க பாட்டுக்கு வந்து ஃபோட்டோ பார்த்துட்ருக்காங்க. அம்மா உனக்கு ஃபோன் அடிக்குது மா, அம்மா. உங்கள் அம்மா சத்தமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் நீங்களே உங்கள் அம்மாட்ட கொடுக்குறீங்க. எடே புடி, இப்போ அட்டன் பண்ணி பேசுடி. ஓமா நம்பர்மா, நம்பர்னா என்னடி? நம்பர்னா எப்படியும் மாப்பிள்ளை வீட்டில் இருந்தால் யாராச்சும் கால் பண்ணுவாங்க, அதை நீயே பேசு புடி அப்படின்றீங்க. உங்கள் அம்மா அட போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்சியராக ஃபோட்டோ பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அங்கே இருக்க ஜிகே ஃபோட்டோ பார்த்தனே, இவன் ஃபோட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஃபோனை பார்க்குறீங்க. கட் ஆயிடுச்சு. நீங்கள் திருப்பி அங்கே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. ரிட்டன் ஒரு ஃபோன் வருது. நீங்கள் ஜிகே ஃபோட்டோவை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. டக்குன்னு விளக்குன்னு யார் எப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டு, ஹலோ ஹலோ நான் ஜியான் ஜங்க் கூட அம்மா பேசுகிறேன். ஜியான் ஜங்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்க் ஃபுட்டை பார்த்துட்டு, சொல்லுங்கள் ஆண்டி
அம்மா இல்லையாம்மா? அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாப்பிள்ளை வீட்டில் தான். யார் புடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட ஃபோன் கொடுக்குறீங்க. சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கோம். நான் ஜியான் ஜங்குக்கோட அம்மா. உங்கள் அம்மா அப்படியே நிமிஷம் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி கோலாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. சொல்லுங்கள். அது என் பையனுக்கு உங்கள் 2வது பொண்ணு பிடிச்சிருக்கான். உங்கள் 2வது பொண்ணு என் பையனுக்கு தரீங்களா? உங்கள் அம்மா அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் பாட்டு கூலாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரில. அது அது நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். நல்ல முடிவாக சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பையனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான், நல்லா பார்த்துப்பான். ஃபஸ்ட்டும் நாங்கள் அதான் சொன்னோம், நீங்கள் தான் வேணான்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான், என்னென்னு யோசிச்சு சொல்லுங்கள், நான் ஃபோன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிட்டாங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, என்னடி இது புது கூத்தாக இருக்குது, என்னது எப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா டக்குன்னு உங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் பாட்டு கூலாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. அங்கே உங்கள் அக்காவோட ஃபோனும் அட்டன் ஆகிடுச்சு. ரியா என்ன பண்ணிகிட்ருக்க? சும்மா நம்ம வீட்டு வேலைலாம் பார்த்துட்ருக்கேன். மாப்பிள்ளை வேலைக்கு கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டாரே, அவர் எப்போயே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கூலாக உட்காந்துட்டா. சொல்லுமா. அது உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணோம்ல, ஞாபகம் இருக்கா? ஜியான் ஜங்குக். ஞாபகம் இருக்கே. அவனை எப்படி மறக்க முடியும்? அவனுக்கு உன் தங்கச்சி கேட்டிருக்காங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவுக்கு ஷாக்கு. அவன் நிமிஷம் ஷாக் ஆகிட்ட நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. என்னம்மா சொல்கிற? நான் கல்யாணம் ஃபோட்டோ பார்த்தேன்டி. நான் ஃபோட்டோ பார்த்தப்பே நினச்சேன், நான் ஜோசியர்கிட்ட வந்து யார் யாருக்கு பொண்ணு பிடிச்சிருக்கோ அவங்க கொடுக்குற ஃபோட்டோஸ் மட்டும் என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னேன். அதுலேயே அவன் ஃபோட்டோ வந்துருந்துச்சு. அதுலேயே எனக்கு என்னடா இவன் ஃபோட்டோ வந்திருக்கேன்னு இருக்குது. நான் எடுத்து தனியாக வச்சிட்டேன். இப்போ பார்த்தா அவங்க அம்மா கால் பண்ணி என் பையனுக்கு உங்கள் 2வது பொண்ணு பிடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. என்னடி பண்ணுறது? உங்கள் அக்கா கடுப்பாயிட்டு, ஏமா மூத்த பொண்ணு தான் வேணான்னு சொல்லிச்சே, அப்புறம் எதுக்கு அந்த வீட்டில் அவங்க 2வது பொண்ணை கேட்குறாங்க? அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி கேட்குறாங்கன்னு கூட எனக்கு தெரில. நாளாக இப்படி இருந்தால் கேட்கவே மாட்டேன். அவங்க என்னமோ அசால்ட்டாக கேட்குறாங்கடி. என்னடி பண்ணுறது? அதெல்லாம் வேணான்னு சொல்லு. ஏண்டி நீ ஏண்டி அந்த பையனை வேணான்னா வேணான்னு ஒரு புடி வார்த்துக்கிறேன். என்ன அதையாச்சும் சொல்லே நீ. நான் என்னன்னு யோசிச்சு இங்கே பாருமா, அவன் வேணாம் வயனுக்கு, அவ்வளோதான். அவனுக்கும் வயனுக்கும் சுட்டு போட்டாலும் செட் ஆகாது. வேண்டாமா. ஏண்டி என்னதான் இருந்தாலும் நல்ல பையன்தான். நீ தான் பொசுக்குன்னு என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணிட்டு வேணான்னு சொல்லிட்டேன். சரி விடு உனக்கு இப்போ மாப்பிள்ளை தானே பிடிச்சிருக்கா, அதெல்லாம் எதுக்கு, பழசெல்லாம் எதுக்கு மக்கிடுறேன். நான் பழசு கிண்டலை. இப்போ என்ன பண்ணுறது அதை சொல்லு. வேணான்னு சொல்லு. இதுக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை, அறிவு கட்டத்தனமா ஏதாச்சும் பண்ணாத. இப்போ ஒரு வேளை வயன் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா, சரி 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா அவன் முன்னாடி வந்து நான் நிற்கணும். என் தங்கச்சி கல்யாணம் வேறு எப்படி நான் நிற்காமல் இருக்க முடியும்? காலம் ஃபுல்லாக முன்னாடி நான் வரணுமா? அவனை பார்க்குறப்ப ஒரு வேளை எனக்கு வந்துட்டு இவனை வேணான்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு தோணிடுச்சுன்னா, ஒரு வேளை அவனுக்கு இவன் வேணான்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு தோணிடுச்சுன்னா 2 பேருக்கு தோறினாலும் சங்கட்டம். பேசாமலே இருக்க முடியுமா காலம் ஃபுல்லாக? அதெல்லாம் செட் ஆகாது. ஒருத்தரை வேணான்னு சொல்லிட்டு காலம் ஃபுல்லாக கண்ணு முன்னாடி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா வந்து பேசிகிட்டு இருக்கா. உங்கள் அம்மாவும் அதுக்கு பதில் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து கூழாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் அமைதியாக வந்து ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது. அவங்க உடனே அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்னடி சொல்கிற? அந்த பையனுக்கு கேட்டாங்களா? சங்குக்கு தான் திருப்பி கேட்குறாங்க. உனக்கு ஒன்றும் புரியல. உன் மூத்த மக வேறு ஏண்டி வேணான்னு சொன்னேன்னு கேட்டால் அது சரியாகவே சொல்ல மாட்டேங்கிறா. எனக்கு அதுவும் புரியல. இப்போ அவங்க வேற கேட்குறாங்க. வேணான்னு சொல்லும்போது சங்கட்டமாக இருக்குது. அதில் என்ன சங்கடம்? அதான் வேணான்னு முதலே சொன்னது தானே. திருப்பி வேணான்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? ஏங்க மூத்த பிள்ளை எப்போயும் அந்த பையனை தாங்க நமக்கு இஷ்டப்படுத்தணும். திருப்பி அவனே கேட்கும்போது அவனை சொல்லி போங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஃபோனை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மைண்ட்குள்ளே தோணிகிட்டே இருக்குது, ஏன் அவள் வேணான்னு சொன்னான், ஏன் ரியா அவனை வேணான்னு சொன்னான், என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணிகிட்டே இருக்குது. அவங்களுக்கு ஆர்வம் தாங்கலை. திருப்பி ரியா கால் பண்ணிட்டாங்க. சொல்லுமா. அது நீ ஏண்டி அவனை வேணான்னு சொன்ன, நீ அந்த காரணத்தையாச்சும் அம்மாட்ட சொல்ல. அவன் பேசவே மாட்டான். அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கொஞ்சம் ஷாக்கு. என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி. சுத்தமாக பேச மாட்டான். கால் பண்ணினா எனக்கு ஒர்க் இருக்குது, நான் அப்புறமா கால் பண்ணுறேம்மா, அப்புறமா அன்றைக்கி ஃபுல்லாக கால் பண்ண மாட்டான். மெசேஜ் பண்ணோம்னா பார்க்கவும் மாட்டான், ரிப்ளையும் பண்ண மாட்டான். கேட்டால் எனக்கு வேலை இருக்குது, நான் அப்படி தான் இருக்கும், நான் பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன், அப்படி தான் இருப்பேன்மா. சரி ஒரு காஃபி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு வருவான். பட் நான் போய் 1 hour கழிச்சு வருவான். அந்த காஃபி குடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவானான்னு கேட்டால் கிடையாது. வந்தோடனே நீ காஃபி குடிச்சிட்டேன்னு கேட்பான். ஆமான்னு கேட்டால் அவ்வளோதான், காஃபி டேட் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு காஃபியை பார்சல் வாங்கிட்டு போயிடுவான். ஒரு டைம் நாங்கள் லஞ்ச் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது.
லஞ்ச் இருக்குன்னு போயிட்டு அந்த கடையில் டின்னர் வரைக்கும் நான் உட்காந்தேன். கடைசியில் அவன் கூட சேர்ந்து டின்னர் தான் சாப்பிட்டேன். அதுவும் சேர்ந்து சாப்பிடல. அவன் பாட்டுக்கு ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தான். நான் தான் முன்னாடி கொயின்னு உட்காந்துருந்தேன். அவனை நம்பி ஒயினை கொடுக்க போறியா? அது இல்லாமல் நிறைய விஷயம். அந்த 1 வீக்கில் ஒரு நிமிஷம் கூட அவன் எனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணல. நினச்சி பாரு. உங்கள் அம்மா அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. தெரியுதா? இவனை நம்பி பொண்ணு கொடுத்தினா அவ்வளோதான். உன் பிள்ளை தான் கொய்யின்னு உட்காந்துருக்கணும். அவன் பாட்டிருப்பான். நானும் 1000 தடவை யோசித்தேன் செட் ஆகுமான்னு. கடைசியாக எனக்கு தோணுது என்ன விஷயம்னா, செட்டே ஆகாது. இவன் நமக்குன்னு ஒரு நிமிஷம் கூட டைம் கொடுக்கல. இவன் கூட லைஃப் லாங் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் வேணான்னு சொன்னேன். ஒயனுக்கும் அதே நிலமை தான் நடக்கும். ஒரு நிமிஷம் கூட ஒயனுக்கு நான் டைம் கொடுக்க மாட்டான். பரவாயில்லையா? ஒயன் காலம் ஃபுல்லாக அவன் பேச மாட்டேங்கிறான், அவன் என்னை பார்க்க மாட்டேங்கிறான், எனக்குன்னு ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். இதில் உன் என்னையே மகாராணி மாதிரி பார்த்துக்கிற பையன் வேணும். என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும். மகாராணி மாதிரி இல்லைனாலும் என் கூட இருக்க ஒரு பையன் வேணும் அப்படின்னு கேட்குறா. அவளுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவளுக்குன்னு எல்லாம் பார்த்து பண்ணணும். அவளும் பார்த்து பண்ணுவேன்னு சொல்லுவாள், அவனும் பண்ணணும்னு சொல்லுவாள். நிறைய விஷயம் வச்சுருக்கா. அவளுக்குன்னு ஒரு பெரிய பக்கெட் லிஸ்ட்டே இருக்குது. ஆனால் அதில் நீ இப்போ சொல்கிற ஒரு மாப்பிள்ளை ஒரு விஷயத்தை கூட நிறைவேற்ற மாட்டான். கடைசியில் வயனுக்கு ஆசையாகவே போன மாதிரி ஆயிரும். நீ கம்முன்னு வையே. ஒரு நல்ல ஃபோட்டோவை நம்ம பார்ப்போம், அவங்கக்கிட்ட பேசுவோம், அந்த பையன் எப்படின்னு தெரிஞ்சுப்போம். கண்டிப்பாக நமக்குன்னு வயனுக்குன்னு ஒரு நல்ல கேரக்டர் வருவான். சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஃபோன் வச்சுட்டாங்க. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு ஜேகேவோட அம்மாட்ட எப்படி கால் பண்ணி சொல்கிறது அதெல்லாம் ஒன்றுமே புரியலை. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு உங்கள் அம்மா வந்து வெளியே கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு ஓலாம் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக பார்த்தா உங்கள் அம்மாவோட ஃபோன் அடிக்குது. பட் உங்கள் அம்மா போயிட்டாங்க. ஹலோ நான் ஜியான் பேசுகிறேன். சொல்லுங்கள். ஆண்டி இல்லையா? அம்மா வெளியே போயிருக்காங்களே. ஒயனா? பேசுகிறது ஒயன் தான். எப்படி இருக்க ஒயன்? நல்லா இருக்கேன் மாமா. ஜேகேக்கு ஒரு நிமிஷம் ஸ்மைல் வருது. ஏன்னா ஜேகேவோட அக்காவுக்கும் ஜேகேக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தப்போ உங்கள் அக்கா கூட மாமான்னு சொல்ல மாட்டாங்க. பட் நீங்கள் மாமான்னு கூப்பிட்டு உங்களுக்கு அதுவே வாயில் வந்துருச்சு. பொதுவாக அக்காவை மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்கள மாமன் தானே கூப்பிடுவோம். அந்த பழக்கத்துக்கு மாமான்னு கூப்பிட்டீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாயில் நீங்களே கை வச்சிட்டிங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. சரி, என்ன பண்ணிகிட்ருக்க? சும்மா தான் மாமா டிவி பார்த்துட்ருக்கேன். வீட்டில் சொன்னாங்களா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் ஒன்றுமே புரியல. உன்னை பொண்ணு கேட்டிருந்தேனே, உங்கள் வீட்டில் அதை பற்றி என்ன சொன்னாங்க? அது அக்காவும் அம்மாவும் தான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னு தெரியலையே. உங்கள் அம்மா வேணான்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாங்க. உங்கள் அம்மா வேணான்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஓ, அதான் என்னன்னு சரி ஆண்டிகிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். அத்தேட்ட உன்கிட்ட சொன்னாங்களா? பேசிகிட்டு இருந்தப்ப கேட்டேன், அவ்வளோதான். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு நான் கேட்டேன். அதாவது இப்போ வேணான்னு சொன்னது அவங்களோட முடிவு, அதுதானே? உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல? என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலை. அப்போ உன்னோட முடிவு? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அப்படியே ஒயின விஷயம் சைலண்ட்டாக இருக்கா. உங்கள் அக்கா ஏன் என்ன வேணான்னு சொன்னால் உனக்கு தெரியுமா? தெரியும். ஏன்? டைமே ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னான், அதனால எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னான். எனக்கு அவங்க அக்காவை பிடிக்கல. ஸோ அதனால் எனக்கு அவகிட்ட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணலை. ஜஸ்ட் வீட்டில் சொன்னாங்க, ஓகே பிடிக்கும் அப்படின்னு நினச்சேன். கடைசி வரைக்கும் பிடிக்கலை. நான் ஓகே கல்யாணம் பண்ணிட்டா அது மாறிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு மாறாதுன்னு எனக்கு தோணுச்சு. அவளை பார்க்கணுன்னு எனக்கு தோணலை, பேசணுன்னு எனக்கு தோணலை, அவகிட்ட ஒரு டெக்ஸ்ட் பண்ணணுன்னு கூட எனக்கு தோணலை. அதனால் இந்த விஷயத்தையும் நான் பண்ணல. கடைசியில் பரவாயில்ல, உங்கள் அக்காவை புரிஞ்சுக்கிட்டு அவளை வேணான்ட்டான். ஆனால் எனக்கு உங்ககிட்ட உன்னை பார்க்கணுன்னு தோணுது, அவங்க கூட பேசணும்னு தோணுது, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுது, மெசேஜ் பண்ணணும், வீடியோ கால் பண்ணணும், நார்மல் கால் பண்ணணும், ஒன்று பார்த்துட்டே இருக்கணும், மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும், நைட்லேருந்து மார்னிங் வரைக்கும், அப்படிலாம் தோணுது. உங்கள் அக்கா சொல்கிற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அப்போல்லாம் இருக்க மாட்டேன். உனக்குன்னு நிறைய டைம் கொடுப்பேன். உனக்கு மட்டும்னு. அது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறேன்னே தெரியல. அவன் பாட்டு கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தா அவளுக்கு அப்படி இருக்கும். அவள் அப்படியே எச்சி முழங்கிட்டு இருக்கா. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நீ யோசிச்சு சொல்லு, வீட்டில் பேசிட்டு சொல்லு.
பேசி நல்ல முடிவாக சொல்லு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. லவ் யூ ஏன். அடிச்சுட்டு எனக்கு மிஷி ஷாக்கு. உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப எனக்கு உங்கள் அக்காவை பிடிக்கல, உன்னை தான் பிடிச்சிருந்துச்சி. ஆனால் வீட்டில் சொன்னாங்க ஓகே பக்கம் வந்த பொண்ணு என்கேஜ்மெண்ட் பண்ணிப்போன்னு பண்ணிட்டான். ஆனால் எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருந்துச்சி. ஆனால் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல என் லைஃப் பார்ட்னராக நீ தான் வருவேன்னு. எனக்கு தெரிஞ்சு நீ தான் வருவேன், அதான் சொல்கிறேன். ஓகே பாய், வீட்டில் பேசிட்டு சொல்லு லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபோன் வச்சுட்டான். அவங்களுக்கு ஒரு நிமிஷம் அவன் ஃபோன் பண்ணதே கனவு மாதிரி இருக்கு. இதில் அவன் பேசினதெல்லாம் முழு கனவு மாதிரியே ஃபீல் ஆகுது. என்ன சொல்கிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹார்ட்டில் கை வச்சா படப்படம் நடிக்குது. ஏன் படப்படம் நடிக்க, ஐயோ மீதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டு படுத்துருக்கீங்க. அவங்க அம்மா வந்துட்டு திருப்பி உட்காந்து ஃபோட்டோஸ் தான் பார்த்துட்ருக்காங்க. அங்கே இருக்க ஜேகே ஃபோட்டோ நீங்கள் நைஸாக ரூம்க்கு எடுத்துகிட்டு ஓடிட்டீங்க. ஷோ பெருமாளே, எனக்கு இவர் பார்த்தப்பே பிடிச்சிருந்துச்சி. அழகாக இருந்தார் அன்றைக்கும், அவ்வளோ அழகா. அது அந்த நடந்து வரும்போது செம்மையாக இருந்தார். நானே மனசு அப்படி கண்ட்ரோல் பண்ணேன். நோ 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 உங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வந்திருக்காரு, உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்காரு, ஏன்னு பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அம்மாட்ட சொன்னால் அம்மா அக்காலாம் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த ஜேகே ஃபோட்டோ பார்த்துட்டே இருக்கா. பிடிச்சிருக்கேன், எனக்கு அவர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் யோசிச்சிட்டே இருக்கும்போது ஒயன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் மேலே கத்துறான். இங்கே வா வந்து இந்த ஃபோட்டோவை பாரு. வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையோட ஜேகே ஃபோட்டோவை அப்படியே ஒழுங்கு கைக்குள்ளே வச்சு அழகாக மடக்கி கொண்டு வந்துட்டுருக்கா. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்குறான். இந்த பையன் ஃபோட்டோ பாரு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்க்குறா. அவளுக்கு அந்த பையனை பிடிக்கவே இல்லை. சடனாக அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அவளுக்கு அப்படியே ஜேகேவோட ஃபோட்டோ ஞாபகத்துக்கு வருது. அப்படியே அந்த ஃபோட்டோவில் ஜேகே இருக்க மாதிரி இருக்குது. அவளை அறியாமல் அவள் ஃபேஸோட ஸ்மைல் ஐயோடு சொல்லிட்டு அவளை அழகாக சிரிச்சிட்டு இருக்கும்போது என்னடி பண்ணுற? ஒன்றும் இல்லைம்மா, பிடிச்சிருக்கா சிரிக்கிறா, அது பிடிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட இந்த ஃபோட்டோ கொடுத்துட்டு அன்றைக்கி பிடிக்கவே இல்லை, எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அந்த ஃபோட்டோ வச்சுட்டு அடுத்த ஃபோட்டோ பார்த்துட்ருக்காங்க. அம்மா ஏனேடி அப்படின்னு சொல்லும்போது ஒயனோட கை வந்து அந்த டேபிளில் இருக்குது. அவன் அப்படியே ஒரு ஃபோட்டோ அப்படியே சிக்கிட்டு ஃபோட்டோ பொறுமையாக வச்சு இந்த ஃபோட்டோ பாயிண்ட் பண்ணுறாங்க அம்மாட்ட. அம்மா எனக்கு இந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கு. யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா டக்குன்னு எட்டி பார்க்குறாங்க. அது ஜேகேவோட ஃபோட்டோ. அப்படியே அவங்க அம்மா ஒயனை பார்த்துட்டு ஒயன் அது அந்த ஃபோட்டோ கொடு இங்கிட்டு போடலாம். அம்மா எனக்கு பிடிச்சிருக்குமா. ஒயன் உனக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும், அப்படி இருக்கப்ப நீ எப்படி அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற? இதெல்லாம் செட் ஆகாது, நீ ஃபோட்டோ வாங்கிட்டு வை. அம்மா அது எனக்கு நீ அக்காவும் பேசினதை நான் கேட்டேன், ஃபுல்லாகவே கேட்டேன். என்னோட அம்மா சைலண்ட்டாக பார்க்குறாங்க. அவள் என்ன சொல்ல வரா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு பிடிச்சிருக்கேன், அவங்களுக்கும் பிடிச்சிருக்குல்ல, எனக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கு ஓகே தான். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அப்போ அவள் சொன்னது எல்லாம் கேட்டீன்னாப்பா எல்லாத்தையும் தானே கேட்டிருப்ப. அவள் என்ன சொன்னான்னு உனக்கு புரிஞ்சுதில்ல. அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது கல்யாணத்துக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி 10 நாள், அங்கிட்டு 10 நாளில் கல்யாணங்கிறனால ஒரு வேலை பிஸியாக இருந்திருக்கலாமாம்மா. உங்கள் அம்மா அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. அது புரிஞ்சிக்காமல் அவள் நோ சொல்லியிருக்கலாம். ஆனால் எனக்கு ஓகே தான், பிடிச்சிருக்கு. உங்கள் அம்மா எந்த பதிலும் சொல்லலை, பொடின்னு சொல்லிட்டு உங்களை துரத்து விட்டாங்க. நீங்கள் ரூமில் போய் படுத்துட்டு ஐயோ இன்னும் கொஞ்சம் தெளிவாக நிறைய நல்லா பேசியிருக்கலாம். ஐயோ ஐயோ ஏன் இன்னும் இவ்வளோ சுமாராக பேசி வச்சுருக்கான். எப்படியும் அம்மா வேணாம் தான் சொல்ல போகுது. நான் பேசினது அம்மா காதலே எடுத்துருக்காது, கிறுக்காண்டியாட்டம் பேசிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் உட்காந்து புலம்பிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு வேறு நீங்கள் சொல்லிட்டு போனதை கேட்டதுக்கப்புறம் ஷாக்கு. அவங்க உடனே உங்கள் அக்கா கால் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அவள் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான்னு. உங்கள் அக்கா உங்கள் அம்மாவை தான் திட்டுறாங்க, எதுக்கு ஃபோட்டோ காட்டினீங்க, ஏன்னா அப்படி பண்ணுறீங்களோன்னு. சரி விரடி, நான் அப்பா வந்து நான் பேசிட்டு முடிவு எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் அவன் வேணான்னு வேணாம் அவ்வளோதான். ஷூமா அந்த ஆகாத வேலையெல்லாம் பார்க்க வேணான்னு உன் பிள்ளைய சொல்லு. சரி விடுடி, நான் பேசிட்டு முடிவெடுக்கிறேன், நான் அப்பாட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி நடக்குதுன்னு. போ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி அவளும் ஃபோன் வச்சுட்டா. உங்கள் அம்மா நீங்கள் உங்கள் அப்பா எல்லோரும் சேர்ந்து நைட் சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா நீங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டே இருக்காங்க, அவங்க ரொம்ப பொறுமையாக சாப்பிட்றாங்க. உங்கள் அப்பாவும் பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் அதுக்கப்புறம் கடகடன்னு சாப்பிட்டு ரூமுக்கு ஓடிட்டீங்க. ஏங்க என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்டே நிமிந்து பார்க்குறாரு. உன் பிள்ளைக்கு அந்த ஜங்குக்கு பிடிச்சிருக்காமா. யாருக்கு? சின்ன பிள்ளைக்கு. ரியா வேணான்னு சொன்னேன். ரியா வேணான்னு சொன்னால் நான் அதனால் வயன்ட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, அதை பற்றி பேசவே இல்லை.
ஆனால் அவள் வந்துட்டு காணாம். மதியம் மின்னு முழுங்காமல் சொல்லு. மதியம் ஃபோட்டோ வச்சுட்டு இதில் யாரை பிடிச்சிருக்குன்னு கேட்டதுக்கு எனக்கு இந்த பையனை தான் பிடிச்சிருக்குன்னு ஜங்குக்கு காட்டுறா. நான் சொன்னேன் எல்லாம் புரிஞ்சு தான் பேசுறியான்னு. ஆனால் அவள் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாளே. உங்கள் அப்பா உங்கள் அம்மா பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் போய் கை கழுவிட்டுருக்காரு. உங்கள் அம்மா உங்கள் அப்பா பின்னாடியே வந்துட்டு அவங்களும் கை கழுவிட்டு சொல்லுங்க ஏதாச்சும். ஒயன் பிடிச்சிருக்குன்னு கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாளா? கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறா. எனக்கு அவங்கள தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். அவளுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே ஓகேவா? அவளுக்கு ஓகேவா? அது ஏதோ சுச்சுவேஷனாக இருக்கும் அப்படின்னு பேசுகிறா. என்ன பண்ணுறது? அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவள் தானே வாழ போகிறது. உங்கள் அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கு. நிஜமாக சொல்கிறீங்களா? நிஜமாக தாண்டி சொல்கிறேன். வாழ போகிறது அவள் தான். நீயோ நானோ இல்லை ரியாவோ கிடையாது. ரியாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அவளுக்கு அவள் புருஷனை பிடிச்சிருக்குல்ல, அது போதும். அந்த மாதிரி ஒயனுக்கும் ஒயனோட புருஷனை பிடிச்சா போதும். உங்கள் யாருக்கும் பிடிக்கணும்ல, அவளுக்கு பிடிச்சிருக்குல்ல. அப்படியே உங்கள் அம்மா பார்த்துட்டு அவளுக்கு பிடிச்சிருக்கான். அப்புறம் என்ன பேசிக்கலாம். நீ ஜங்கு கூட அம்மா பாட்டு நாளைக்கு கால் பண்ணி பேசு. அது எப்படிங்க? என்னதான் இருந்தாலும் மூத்த பிள்ளைக்கு என்கேஜ்மெண்ட்லாம் ஆனதுக்கப்புறம் வேணான்னு சொன்ன பையில் போய் ரெண்டாவது பிள்ளைக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ என்னடி உனக்கு ஒரு மாதிரி இருக்குது? நீ வாழ போறியா? நீங்கள் வேணாம். அப்புறம் என்ன? நீ வாழ போகிற மாதிரி இருந்தால் நீ கேட்கலாம் அந்த கொஷின் என்கிட்ட. நீ வாழ போகலையில எப்படி? அப்புறம் என்ன? மூடிட்டு போ. அவளுக்கு பிடிச்சிருக்குல்ல. இப்போ எதுக்கு நீங்கள் கடுப்பாகிறீங்க? அப்புறம் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீயும் உன் பிள்ளையோட கருத்தையை மட்டும் சொல்லிட்டு இருந்தா நீயும் உன் பிள்ளைய ஒன்றும் வாழ போகிறதில்ல. வாழ போகிற பிள்ளைக்கே பிடிச்சிருக்குன்னா வாயை மூடிட்டு போயிடணும். சும்மா கடுப்பை பார்க்குறீங்களா காலையிலேருந்து? இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காண்டா போய் படுத்துட்டாரு. உங்கள் அம்மா கிட்ட போய் சைலண்ட்டாக படுத்துருக்காங்க. கோமடி. என்ன கோமா? ஒன்றும் தொடாத. சரி கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து ஹக் பண்ணுறாரு. விடியா விட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அமைதியாக ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி பிடிச்சிட்டாரு. இங்கே யோசனையாகவே இருக்கியா? அது செட் ஆகுமானே. இங்கே பாரு, ஜங்குக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டியா? பிடிக்காமலா பேசுகிறாங்க? பிடிச்சி தான் பேசுகிறாங்க போல. அப்புறம் என்ன? ஜங்குக்கு பிடிச்சிருக்கு, ஒயனுக்கும் பிடிச்சிருக்கு. அவளுக்கு தாக்கா கூட என்கேஜ்மெண்ட் ஆனது கூட பிரச்சனையே கிடையாதான். அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை? அது என்னதான் இருந்தாலும் ஒரு வேளை எனக்கும் அந்த பையனுக்கும் ஒரு மனஸ்தாமம் வருதுன்னு வச்சுக்கும். அப்போ ஒயன் பொசுக்குன்னு இப்படி தான் ஒயன் அப்படி சொல்லி காட்டுவான்னு நினைக்கிறியா? அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறாங்க. ரியா கூட சொல்லி காட்ட வாய்ப்பு இருக்குது. பட் ஒயன் யாரையுமே எது சொல்லியும் காட்ட மாட்டா, ஒன்றும் பண்ண மாட்டா. அதனால நீ தாராளமாக ஒயனை நம்பலாம். அந்த பையனுக்கும் ஒயனுக்கும் கண்டிப்பாக செட் ஆகும். சரியா? ரியாவே எனக்கு அது வேணான்னு சொன்னது செம்ம காண்டு. நான் ஏதோ நீங்களாக முடிவெடுத்து ஏதோ பேசி தொலைகிறீங்க, என்னால் ஏதோ பேசாமல அழுகிறான்னு சொல்லிட்டு நான் வாயை மூடிட்டு இருந்தேனே தவிர எனக்கு ரியா வந்து ஜங்குக்கு வேணான்னு சொன்னதில் துளி கூட விருப்பமே கிடையாது. ஏன்னா ஜங்குக்கு அவ்வளோ அழகாக இருப்பான். அந்த பேசுகிற விதம் அதெல்லாம் தெரியும்டி. அழகுங்கிற தாண்டி ஒரு மனசே ஒருத்தர் முகத்தில் தெரியும். அது ஜங்குக்கிட்ட பார்க்கும்போது அவ்வளோ பியூராக இருந்துச்சு. ஆனால் அவன் பொண்ணு ஒரு பிடிவாதத்துக்கு அவன் வேணான்னுனா எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில. சரி பெற்று தொலைஞ்சிட்டோம், அது இஷ்டத்துக்கு அதை ஆடுறதுக்கு எதுவும் பேசி தொலைய முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வாயை மூடிட்டு இருந்தேன். அந்த பையன் வீட்டுக்கு மருமகனாக தான் நல்லா இருக்குங்கிறது மட்டும்தான் என் மைண்ட் செட். நீங்களாம் தான் வேணும்னு முடிவெடுத்தீங்க, நீங்கள் தான் அவன் வேணும்னு முடிவெடுத்தீங்க. இப்போ அவனாக வேணும்னு சொல்லி வரான். ஓயனோ அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். நல்ல பையன். என் பொண்ணு நல்லா வாழும் அவன் கூட போனான். எனக்கு அந்த நிம்மதி இருக்குது. சரியா? கொடுத்துடலாம். சரி உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தாண்டி. அப்போ எனக்கும் ஓகே தான். நாளைக்கு நான் ஜங்கு கூட அம்மாட்ட ஃபோன் பண்ணி என்னென்னு பேசுகிறேன். ஃபஸ்ட்டு இங்கே ரியாட்ட சொல்கிறேன். அவள் ஆட போகிறா. அவள் வேணான்னா வேணான்னு நிற்கிறான். ரியா ஒன்றும் கட்டிட்டு வாழ போகிறதில்ல. ரியா வாயை மூடிட்டு அவன் இதே நிற்க சொல்லு. சரியா? அக்காவாக வந்து நின்னா போதுன்னு சொல்லிடு. அது எப்படிங்க அப்படி சொல்லு. சரி சொல்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது கோவத்தில் ஏதாவது ரியாவை சொல்லிடாதீங்க. நான் ரியாட்ட பொறுமையாக எடுத்து சொல்லிக்கிறேன். சரியா? நீ எடுத்து சொல்லிக்கோ. ஆனால் பொண்ணுக்கு புரிகிற மாதிரி சொல்லு. அவள் தேவையில்லாமல் தங்கச்சியோட புருஷனை வந்து வேணான்னு சொல்கிற வார்த்தையெல்லாம் வச்சக்கூடாதுன்னு சொல்லிடு. சரிங்க, நீங்கள் கூவப்படாதீங்க. அது என்னதான் இருந்தாலும் இருக்கும்ல ஒரு பொண்ணுக்கு. இருக்கும் தான் அதுக்கு. சரி அதுக்கு ஒதுக்கெல்லாம் வேணால் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேர் தூங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து உங்கள் அம்மா வந்து ஜங்குக்கோட அம்மா கால் பண்ணி சொல்கிறாங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஜங்குக்கோட அம்மா மூஞ்சி சரியில்லை. என்ன பண்ணுறது, அவன் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்டே போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஓகே சொல்லிட்டாங்கன்னு ஜங்கு கொண்டு சரி ஒரு 1 வீக்கில் என்கேஜ்மெண்ட் வச்சு 1 வீக்கில் மேரேஜ் வச்சுக்கலாம். அதுவும் அவசரமாக பண்ணி எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவள் பொண்டாட்டியே இப்போயே என் வீட்டுக்கு வந்தால் கூட எனக்கு சந்தோஷம்தான். இந்த 2 வீக்ஸே எனக்கு தெரிஞ்சு அதிகம்தான்.
அவங்க அம்மா எதுவுமே சொல்ல முடியாமல் ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஏன்னா போன டைம் வந்து ரியாவை பொண்ணு பார்த்தப்ப இப்போல்லாம் பேசவே இல்லை. இப்போ படன்னு பேசுகிறான், வேணும்னா வேணும் நிற்கிறான். ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்து உங்களை பொண்ணு பார்க்க வராங்க. அவங்க அம்மா வந்து ரியாட்ட சொல்லியிருப்பாங்க. பட் ரியா வந்து ஜங்குக்குங்கிறனால நான் வரமாட்டேன், என்னால் வர முடியாது, அவனை வேணான்னு சொல்லுங்கன்றிருப்பா. உங்கள் அம்மா எனக்குலாம் தெரியாது ரியா, அவள் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. உங்கள் அப்பாவும் வேற அவளுக்கு பிடிச்சிருந்தா பத்தலையான்னு சொல்லி பார்க்க வர சொல்லான்றாரு. என்னால் எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்க, நீ வர்றதுனா வாசாமி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஃபோன் வச்சுட்டாங்க. பட் ரியா வரல. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து அழகாக ரெடியாக இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டை தான் உங்களை பார்த்துட்டு, ஆஹா மச்சானுக்கு பொண்ணு கலையெல்லாம் எட்டி பார்க்குதே, வாய மூடுங்கடி, இன்னைக்கு தாண்டி நீ பார்க்க பொண்ணு மாதிரி இருக்க ஏன், சரி கலாய்ச்சி தலையாதீங்கடி அப்படி இருக்கு உங்களுக்கு. ஸோ கரெக்டாக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கீழே போயிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னே தெரியுது ஜங்குக்கு யாருன்னு. நீங்களும் சொல்லிட்டீங்க இந்த மாதிரி அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண பையன் தாண்டி, ஆனால் அக்கா இப்படி தான் ரீசன் சொல்லி வேணான்றா, பட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உனக்கு பிடிச்சிருந்தா பத்தலையா, அது என்னடி எதுக்கு அந்த பழைய கதையெல்லாம் பேசிட்டு, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, உனக்கு ஓகேன்னு தோணுதில்ல, நீங்கள் எல்லாருக்கும் ஓகேன்னு இருப்பீங்க, அப்புறம் என்ன போதும் அப்படின்னு சொல்லி அவளுங்களும் வேலையை முடிச்சிட்டாளுங்க. இப்போ உங்கள் அம்மா தான் ரூமுக்கு வராங்க, கூப்பிட சொல்லியிருப்பாங்களேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் தெரியும். உங்கள் அம்மா பார்த்துட்டு அக்கா வந்துட்டாலாம், வரல, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உங்கள் ஃபேஸ் ஆட் ஆகிடுச்சு. ஐயோ அக்கா வரலேன்னு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, இங்கே பாருவேன், நீ அடுத்தவங்களை நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்காது சரியா, உனக்கு பிடிச்சிருக்கலாம் மாப்பிள்ளைய, எனக்கு அவர் பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவ்வளோதான். அவள் அப்படி தான், உனக்கு தெரியாத அவளை பற்றி. பிடிவாதத்துக்கு பேர் போனவ தானே உன் பிள்ளை. உங்கள் அம்மா சிரிச்சிட்டு, ஆமாம் என் பிள்ளை பிடிவாதத்துக்கு பேர் போனவ தான், நான் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறா, நான் வரலன்றா, சரி எதுக்கு வற்புறுத்திட்டு என்கேஜ்மெண்ட்டு கூப்பிட்டுக்கலாம் சரியா, சரிவா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூப்பிட்டு போகிறாங்க. உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் வந்துட்டு அவளுக்கு பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் வந்துட்டு. ஜங்குக்கு தெரியும், ஜங்குக்கு வந்து தான் அக்காவை தான் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்காங்கிறப்ப சொந்தக்காரங்க தெரியாமல் இருக்குமா, எல்லாத்துக்கும் தெரியும். பட் எல்லோரும் வந்துட்டு சரி ஒயின் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா, எதுக்கு பழைய கதையை கிண்டிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட யாரும் அதை பற்றி எதுவும் பெருசாக பேசலை. ஸோ நீங்கள் வந்து கீழே இறங்கி வரீங்க. வந்தாலே உங்கள் அம்மா வந்து கையில் காஃபி கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குறீங்க. உங்கள் அம்மாவை பார்த்துட்டு நான் போகல அப்படின்றீங்க. பூடி எனக்கு பதட்டமாவது, கையெல்லாம் நடுங்குதுமா. உங்கள் அம்மாங்களை பார்த்துட்டு பூடி கிண்டி கையெல்லாம் நடுங்குதுன்ற, நடுங்குதே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையெல்லாம் ஷேக் ஆகுது. உங்கள் அம்மா உங்கள் கை பிடிச்சிட்டு கோ ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு பயத்திலே போகிறீங்க. அதுக்கப்புறம் போய்ட்டு ஜங்குக்கோட அம்மாட்ட காஃபி கொடுத்துருப்பீங்க, ஜங்குக்கோட அப்பாட்ட. லாஸ்ட்டில் ஜங்குக்கு உட்காந்துருக்கு. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, நர்வஸாக இருக்குது, பயமாக இருக்குது. அவன் கிட்ட போக காலெலாம் ஷேக் ஆகுது, கையெல்லாம் ஷேக் ஆகுது, தட்டே நடுங்குது. நீங்கள் ஒரு வழியாக போய் ஜங்குக்கிட்ட வெற்றிகரமாக அந்த காஃபியை கொடுத்துட்டீங்க. ஜங்குக்கு அந்த காஃபி என்கிட்ட தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவன் இது உங்கள் அம்மா பின்னாடி நின்ட்டீங்க. அவங்க வந்துட்டு எல்லோரும் ஆல்ரெடி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்லேயும் எல்லோரும் ஓகே தான், எங்களுக்கு ஓகே தான்னு சொல்லிட்டாங்க. ஜங்குக்கோட அம்மா தான் அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு, அது முத்த பொண்ணு போன மாதிரி ரெண்டாவது பொண்ணும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன், பேசிட்டு முடிவு எடுத்துக்கோங்க எதாக இருந்தாலும், திருப்பி எங்களால் இந்த விஷயத்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே பார்க்குறான் அவங்க அம்மா. பட் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்லிட்டாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு இல்லை அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா அப்படிலாம். ஜங்குக்கு டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு, ஆண்டி நீங்கள் அப்படிலாம் எதுவும் சொல்ல வேணாம், அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கும் தெரியும், எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவளுக்கும் தெரியும், இந்த விஷயம் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகாது. அது ஒரு வேளை அவங்களுக்கும் பிடிக்காமல் இருந்தனால அப்படி நடந்திருக்கலாம், எனக்கும் அவ்வளோ பிடிக்கல. ஸோ அது நடந்தது, அது வந்துட்டு ஓகே தான். பட் இப்போ வந்து ரெண்டு பேத்துக்கு பிடிச்சி நடக்கிறதுனால எந்த விஷயமும் தப்பாக நடக்காது. நீங்கள் தயங்கி பேச வேணாம், அம்மா இந்த மாதிரி கொஷின் கேட்க வேணாம். எல்லாரும் அப்படி ஜங்குக்கு பார்க்குறாங்க. அவன் பாட்டுக்கு போல்டான்னு எழுந்திரிச்சு பேசிட்டு, வேணும் உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல, இப்போயே சொல்லிக்கோ, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், உங்கள் அக்கா மாதிரி அப்படியே வந்துட்டு நீ எங்கேஜ்மெண்ட், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஜங்குக்கு பேசியே முடிக்கல. நீங்கள் சொன்னதை கேட்டோன்னே ஜங்குக்கு ஒரு ஸ்மைல். நீங்கள் அவரை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் கண்ணிலே தெரியுது ஜங்குக்கு வந்து நீங்கள் அவரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது உங்கள் கண்ணிலே காட்டுறீங்க. இது ஸ்டாப் ஆகாது ஆண்டி. ஸோ யாரும் இந்த பழைய விஷயத்தை தயவு செய்து கிண்டாமல் புதுசாக மட்டும் பேசலாமே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முடிவு எடுத்துட்டாங்க. ஓகே 1 வீக்கில் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம், 1 வீக்கில் மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படிலாம் சொல்லி பேசிட்டாங்க. இப்போ வந்து ஜங்குக்கு வந்து கிளம்புறா. ஸோ எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. நீங்கள் வாசல்லாம் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் எல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. உங்களை பார்த்துட்டு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டை ஷேக் பண்ணி கேட்குறா. நீங்கள் என்னை பார்த்துட்டு அது சொல்லிட்டு லைட்டாக ஹெட்டை ஷேக் பண்ணுறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் டிங்கிட்டு கண்ணை மட்டும் அடிக்கிறீங்க. ஜங்குக்கு உடனே ஷை ஆகிடுச்சு. அவன் சிரிச்சிட்டே மட்டும் உங்களை பார்த்துட்டு ஒரு பெரிய ஸ்மைலோட அவனுக்கு கண்ணு அடிக்கிறான். நீங்கள் ஷோடு சொல்லிட்டு சிரிச்சிட்டே நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பி போயிருப்பாங்க.
உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஹாப்பி தான். சரி இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு எல்லோரும் முன்னாடி சொல்லிட்டோம். இதுக்கு மேலே என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஓகே தான். 1 வீக்கில் எங்கேஜ்மெண்ட்னு எங்கள் அக்காவை கூப்பிட்ருப்பாங்க. ரியாவும் வீட்டுக்கு வந்துட்டா. 1 வீக் முன்னாடியும் வந்துட்டா. அதாவது இப்போ ஜங்குக்கு வீட்டு போயிருக்காங்கன்னா அன்றைக்கி நைட்டே அவள் வந்துட்டா. அவள் தாமதம்னு குதிக்கிறா, வேணான்னா வேணான்னு சொல்லிட்டு. இங்கே பாரு ரியா, அப்பா அது நீ வாயை மூடு, உனக்கு பிடிச்சிருக்கலாம் உன் புருஷனை. ரியா சைலண்ட்டாக இருக்கா. நீங்கள் அங்கே நின்றுட்டுருக்கீங்க. அந்த மாதிரி வயனுக்கும் வயனோட புருஷனை பிடிச்சா போதும், உனக்கு ஒன்றும் வயனோட புருஷனை பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் நீ எதுவும் வயனோட புருஷங்களை வாழ புரியும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரியா எழுந்திருக்கிறா. அப்புறம் என்ன சும்மா தாமதம்னு குதிச்சிட்டேன்னு. அவளுக்கு பிடிச்சிருக்குன்ட்டா நாங்கள் ஓகேன்ட்டோம், கல்யாணம் வைக்க போகிறோம். என்கேஜ்மெண்ட் இன்னும் 1 வீக்கில். உனக்கு பிடிச்சிருந்தா நீ என்கேஜ்மெண்ட் மேரேஜுக்கு வா, இல்லைனா வராத, அவ்வளோதான். அப்படியே உங்கள் அக்கா சைலண்ட்டாக நிற்கிறா. அதுக்கப்புறம் அவள் இது பேசல. உங்கள் அம்மா பார்த்துட்டு ஏன்டி இப்படி பண்ணுற, இப்போ நீ சொன்னது ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ரியா கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. நீங்கள் உங்கள் அக்காவை பார்க்குறீங்க, உங்கள் அக்கா அவங்கள பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்குல்ல, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு உங்கள் அக்கா விஷயம் பெருமிச்சு விட்டுட்டு அவள் பாட்டுக்கு ரிட்டன் உங்கள் அம்மா ரூமுக்கு போயிட்டா. உங்கள் அம்மா பின்னாடி பற்றி என்ன ரியா அது, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கா. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ரியா மாதிரி கொஞ்சம் நார்மலாக இருக்கா. ஓகே தானடி உனக்கும், எனக்கு ஓகே தான்க்கா, எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியா? சரி, நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கல? நீ பேசி பாரு சரியா? 1 வீக் அவன்கிட்ட பேசு, எப்படி பேசுகிறான், எப்படி பழகிறான், அதெல்லாம் பார்த்துக்கோ சரியா? அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காத டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு. சரியா? சரி பேசிக்கோ. சரிக்கா, உனக்கு முன்னாடி கல்யாணம் இருக்குடி, அதனால் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அக்காவுக்கு சைலண்ட்டாக அதில் தான் பதில் சொல்லிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அக்கா கீழே போய் கீழே உங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. அவங்க ஃபோனில் பார்த்தா நம்பர்லேருந்து கால் வருது. நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ நான் ஜங்குக்கு பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். என்ன மேடம் ரொம்ப பிஸியோ? அப்படிலாம் இல்லையே, ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணேன், அட்டென்ட் பண்ணல. அக்கா பேசிகிட்டு இருந்தா. என்ன அட்வைஸா? மேரேஜ் அட்வைஸ். மேரேஜ் அட்வைஸ் வேறு இருக்கா? இருக்கேன். எப்படின்னா நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறோம், ஞாபகம் இருக்கா? இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அப்புறம் என் டாபிக் எங்கே போகுது? நான் எங்கே கேட்கலையே, சும்மா நார்மல் தான். நார்மல் தான். சரி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டான். என்ன அதிசயம், நீங்களே கால் பண்ணுறீங்க. அக்கா நீங்கள் கால்லாம் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னால் அது அவளுக்கு, இது என் பொண்டாட்டிக்குங்கிறப்ப நான் தானே கால் பண்ணோம். சார் நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. 1 வீக்கில் என்கேஜ்மெண்ட் ரீ. ஆமாம் 1 வீக்கில் என்கேஜ்மெண்ட். அப்புறம் 1 வீக்கில் மேரேஜ் டி. ஆமாம் மேரேஜ். அப்புறம் என்ன பேசலாம்ல? பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாள் பேசி பழகுன மாதிரி இருக்கு உங்கள் டாப்பிக்கே. ரொம்ப கேஷுவலாக போகுது. கல்யாணம் ஆக போகிற பையன்கிட்ட பேசுகிறோம், ஒரு பையன் பதட்டம் எதுவுமே இல்லை, ரொம்ப நார்மலாக இருக்குது. அவன்கிட்ட பேசும்போது உங்களுக்கு ரொம்ப கேஷுவலாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஜங்குக்கிட்ட பேசிட்டே கீழே வரீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என் காஃபி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வாங்குறீங்க. உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்போலேருந்து? ஜங்குக்கு மாமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கேஷுவலாக பேசுகிறீங்க. ஒரு நிமிஷம் உங்கள் 2 பேத்துக்கு ஷாக்கு. உங்கள் அம்மா உங்கள் அக்கா பார்த்துட்டு ஜங்குக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக வரும். உங்கள் அக்கா கால்லாம் பண்ணுவானா? அவன் பேசுகிறான். பேசுவான்டே அவன் ஊமையா? அவன் ஊமை இல்லைம்மா, அது எனக்கும் தெரியும். ஃபோன் பண்ணி பேசுகிறான். ஒருவேளை எவ்வளோ பண்ணாலோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் பேசிட்டேன். சரி அந்த ஃபைல் பார்த்துட்டு கால் பண்ணுங்க. ஓகே பாய். பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஃபோன் வச்சிட்டான். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு நீ கால் பண்ணி அவர் கால் பண்ணாரா? அவர் தான் கால் பண்ணார். அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் அக்கா பார்த்தா உங்கள் அக்கா வந்துட்டு பேசுகிறானாடி. உங்கள் அக்கா கொடுக்குறவங்கிட்ட வந்துட்டு சும்மா பேசுகிறானோ? நல்லா தான் பேசுகிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவும் போயிட்டா. கரெக்டாக உங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் கால் பண்ணிப்பாங்க. உங்கள் அக்கா பேசிகிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் பாட்டு கேஷுவலாக அலைஞ்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கு கொண்டு ஒரு 10 நிமிஷம் தான் உடனே கால் பண்ணியிருப்பான். நீங்களாம் ஒன்று பேசிகிட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பா வந்து கேட்குறாரு யார்கிட்ட பேசுகிறது இந்த பிள்ளைன்னு. ஜங்குக்கு கால் பண்ணியிருக்கான். உங்கள் அப்பா டக்குன்னு ரியாவை தான் பார்க்குறாரு. என்ன ரியாவை தான் பேசவே மாட்டான் அப்படிலாம் சொன்னதுக்கு இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ரியாவண்டி எனக்கு இது புதுசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் சாப்பிட வரீங்க. சாப்பிட வரப்போ கூட ஜங்குக்கு பேசிகிட்டே இருக்கான். ஆமாம். அப்படியா? இல்லையே, இட்லி பிடியே நல்லா இருக்குமே. இல்லையே அப்படி இல்லையே. சாப்பிட்றதுல கூட இதெல்லாம் இருக்கா? இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்டில் எல்லோரும் இதெல்லாம் பேசுவானா? அவன் உங்கள் அக்கா வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. பேசுகிறதுக்கு கூடி கேட்குற மாதிரி பேசுவான். இப்போ இவ்வளோ பேசுகிறானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் நைட்டு ரூமில் போய் ரொம்ப நேரம் பேசிட்டு சரி தூக்கம் வருது, குட் நைட்.
குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் ஃபோன் வச்சுட்டான். உங்கள் அக்கா உங்கள் பக்கத்தில் தான் படுத்திருப்பா. அவள் வந்துட்டு உங்கள் மாமாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா உங்கள் மாமா வந்துட்டு இல்லடி கால்லாம் பண்ண வேணாம், நம்ம டெக்ஸ்ட் பண்ணிட்டு தூங்கலாம் அப்படின்ட்டு இருப்பாரு. ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. என்னடி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா? ஆமாம், உங்கள் மாமாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கான், அதனால் டெக்ஸ்ட் தான் பண்ணிட்டுருக்கா. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா அமைதியாக படுத்துட்டா. எங்களை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஜங்குக்கு கால் பண்ணுறான். உங்கள் அக்கா பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அட்டன் பண்ணிட்டு ஹலோ அயன் அயன் தூங்கிட்டுருக்கா. ஓ ரியாவா? ரியா தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சாப்பிட்டீங்களா? இல்லை இப்போ தான் தூங்கி முடிக்கிறேன். ஓ சரி சரி, ஒயன் இந்த விஷயம் கால் பண்ண சொல்லுங்கள். சரி. அது ஜங்கு அடிச்சுட்டு ஜங்க் வந்து ஃபோனை காலிலேருந்து எடுத்துருப்பா, ரிட்டர்ன் வச்சுட்டு சொல்லுங்கள். அது ஏன் மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க? நான் சொல்லாமே. நான் உங்களை பிடிக்கலான்னு சொன்னதை நினச்சி என் தங்கச்சி ஹர்ட்டு தான். காமெடி பண்ணுறீங்களா? ஜங்குக்கு நிமிஷம் அப்படி கேட்டால் உங்கள் அக்கா கொண்டுமே புரியல. காமெடி பண்ணுறீங்களான்னு கேட்டேன். இல்லைண்ணா அது அவள் என் பொண்டாட்டி, நான் எதுக்கு அவ்வளோ ஹர்ட் பண்ணணும்? உங்களுக்கு பிடிக்கலங்கிறத நீங்கள் பிடிக்கலன்னு சொன்னீங்க. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் பேசுகிறோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் போதுமே. நீங்கள் இதில் எங்கேருந்து நடுவில் வந்தீங்க? அதெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். சில விஷயத்தை பாஸ்ட்டோடு மறக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் நீங்கள். ஓகேவா? சரி, அவன் இந்த விஷயம் கால் பண்ண சொல்லுங்கள். சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரியாவும் வச்சிட்டா. ரியாவுக்கு புரியுது. சரி இவன் வந்துட்டு நம்ம வேணான்னு சொன்னதுக்காக நம்ம தங்கச்சி ரிவெஞ்சுக்காகலாம் கல்யாணம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரியுது. சரின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து உங்களோட என்கேஜ்மெண்ட். உங்கள் ஃபேஸ்லாம் அப்படி ஒரு ஸ்மைல், அவ்வளோ அழகாக இருக்கீங்க, ஒரு ஸ்மைலோடு இருக்கீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஜங்குக்கிட்ட பேச 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 அவனை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கும். அக்காவோட ஹஸ்பண்டாக போகிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் வேண்டாம்ப்பா வேண்டாம், நம்ம க்ரஷ்ஷு அவ்வளோதான், க்ரஷ்ஷு போச்சு, க்ரஷ்ஷும் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் ஆனதுக்காக அக்கா ஸ்டாப் பண்ணிட்டா. திருப்பி உங்களுக்கு வந்துட்டு அவன் வந்தான், உங்கள் லைஃப்பில் வந்தான், பேச ஆரம்பித்தான், பேசிகிட்டே இருந்தாங்கிற மாதிரி நிறைய பேசிட்டான், உங்களை பிடிக்க வச்சிட்டான். அதாவது இந்த 1 வீக்லேயே எப்படா அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட போகலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வர அளவுக்கு மாற்றிட்டான் அவங்கள. ஸோ அவ்வளோ லவ் வந்து அவன் மேலே வந்துருச்சு. இப்போ அவன் கூட என்கேஜ்மெண்ட் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்கேஜ்மெண்ட் ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு வந்து உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி பிடிச்சி என்ன பண்ணாட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது போல். ஆமாம், ஏன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கானா? அப்படியா? ஆமாம் அடிச்சுட்டு ஒயன் அழகாக சிரிச்சிட்ருக்கா. ஒயனோட அக்காவுக்கு தான் வந்துட்டு ஷோ இவன் நடிக்கிறான் போல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் அக்காவுக்கு என்னடா இருந்தாலும் தனக்கு வேணான்னு சொல்லிட்டல, இந்த தங்கச்சி எதுக்கு ஓகே சொல்லணும்? எதுக்கு தங்கச்சியோட லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஜங்குக்கு பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் நம்ம லைஃப்பில் கொஞ்சம் அது இப்படி தானே கொஞ்சம் வெறுப்பாக இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அவங்கள பார்க்கும்போதே ஃபோட்டோ எடுக்க வந்து உங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் ஜங்குக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் 4 பேர் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து ஜங்குக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் ஜங்குக்கு உங்களுக்கு பக்கத்தில் உங்கள் அக்கா. ஜங்குக்கு வந்து இவ்வளோ நேரம் ஷோல்டரை பிடிச்ச மாதிரிலாம் நின்றுருக்க மாட்டான், ஜஸ்ட் ஹேண்டை மட்டும் தான் ஹோல்ட் பண்ணி நின்றுருப்பான். இப்போ ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஷோல்டரில் கை போட்டு அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கிட்டே இழுக்கிறான். அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு மேலே இடிக்கும், டக்குன்னு உங்கள் கண் வந்து ஜங்குக்கு பார்த்துருக்கோம். ஜங்குக்கூட அந்த அழகான கண்களும் உங்களையும் ரொம்ப ஷார்ப்பாக பார்க்குது. அப்படியே 2 பேர் ஐ டு ஐ பார்க்கும்போது ஃபோட்டோகிராஃபர் டக்குன்னு வந்து உங்கள் அக்காவையும் உங்கள் அக்காவோட ஹஸ்பண்டையும் நவர சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் நான் வந்துட்டாங்க. அப்படியே உங்கள் 2 பேர்த்தையும் ஐ டு ஐ கான்டெக்டில் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. நீங்களும் ஜங்குக்கும் அந்த சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க, என்கேஜ்மெண்ட்டாக இருக்குது, நத்திங். அப்படியே 2 பேரும் கண்ணை வச்சு அப்படி பார்த்துட்ருக்கீங்க. ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டு எல்லோரும் ஃபோட்டோக்கு நிற்கிறான். அடிச்சுட்டு டக்குன்னு நார்மல் ஆகிட்டிங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து உங்கள் ஷோல்டரில் கை போட்டு தான் நின்றுருப்பான். உங்கள் அக்கா ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே போயிட்டாங்க. உங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் பார்த்துட்டு ஏன் அந்த பையனை நீ வேணான்னு சொன்னேன்? வாயை மூடிட்டு வரியா நீ? இப்போ நார்மலாக தானே கேட்டான். எனக்கு ஒன்று பிடிக்கல, நான் வேணான்னு சொன்னேன். ஏன் அழகாக தானே இருக்கான், வாயை மூடியா நீ? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் சைலண்ட்டாக போகிறான். அவனுக்கு கொஞ்சம் காண்டாவது. இப்போ எதுக்கு ஒன்று என்ன கேட்டால் சொல்லி இப்போ கத்துறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவரும் சைலண்ட்டாக போயிட்டார். இன்றைக்கி வந்து உங்களோட மேரேஜ். நீங்கள் இன்ன வரைக்கும் உங்கள் வெட்டிங் ட்ரெஸ்ஸு பார்க்கவே இல்லை. ஜங்குக்கு அது எப்படி இருக்கும் எதுவுமே சொல்லவே மாட்டேன்ட்டான். நீங்கள் நிறைய போட்டு வாங்க பார்த்துருப்பீங்க, நிறைய கலர் சொல்லியிருப்பீங்க. இந்த கலரா அந்த கலரா, கலர் சொல்லுடா. நத்திங். நான் பார்த்துருக்கேன், உனக்கு அழகாக இருக்கும், உன் ஸ்டிச்சிங் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன்டி. உனக்கு கல்யாணத்தப்போ கரெக்டாக 1 ஹவருக்கு முன்னாடி உன் கைக்கு வந்துடும், நீ போட்டுருவா, அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். கண்ணெல்லாம் காட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் நைட் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கேன், உங்களுக்கு ஃபுல் மேக்கப் போட்டாங்க, பட் இன்னும் ட்ரெஸ்ஸு வரல. என் ஃபோன் கொடுங்க. இந்தங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு உங்கள் ஃபோன் கொடுக்குறான். ஜங்குக்கு எங்கே ஜங்குக்கு ட்ரெஸ்ஸு மேக்கப் போட்டியா?
போட்டேன். ஒரு 10 நிமிஷம் வந்துடும். இன்னும் நீ கையிலே வாங்கலையாடா? இல்லையே வந்துருச்சே. அப்புறம் ஏன்டா இங்கே கொடுக்கல? வீட்டில் இருக்குடி, ஃப்ரெண்டு எடுக்க போயிருப்பான். ஜங்குக்கா உன்னை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அக்கா ஆப்போசிட்டில் ரெடி ஆகிட்டுருக்கா. என்னடி இந்த பின் மட்டும் நிமிஷம் அந்த குத்திடுறீங்களா? ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் குத்திட்டுருக்காங்க. யாரும் உங்கள் அக்கா கிளம்பிட்டுருக்காளா? ஆமாம். அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொடுத்துட்றா. நான் இன்னும் நைட் ட்ரெஸ்ஸோடு உட்காந்துருக்கேன்டா. அதுவும் நைட் ட்ரெஸ்ஸில் இவ்வளோ மேக்கப்போட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியாடாக இருக்குது ஜங்குக்கா. அப்படியா? ரொம்ப கேவலமாக இருக்குடா. ப்ளீஸ்டா தயவு செய்து கொடுத்துட்றா. சரி வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களை பார்த்துட்டு மேம் நிமிஷம் கண்ணை மட்டும் முடுறீங்களா? ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணை முடுறீங்க. அப்படியே உங்கள் ஐஸை வந்து ஃப்ளோட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. டக்குன்னு வந்துட்டு ஜங்குக்கு ஃபோன்லேயே நிமிஷம் அமைதியாரு. ஜங்குக்கு என்ன இது? அமைதியாக இருடி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட்டாக இருக்கீங்க. கண்ணை அப்படியே கட்டிட்டாங்க. ஏன் நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கக்கூடாது? புருஷா போடுறதே நான் தான்டா. அதுக்கா டே பொறுக்கி என்னடா பிளான் பண்ணியிருக்கா? ஒரு நிமிஷம் கண்ண முடியாது அமைதியாக இருந்தேன்னா அவங்களே போட்டுவிட்ருவோம். ஜங்கு தெரியும் பொண்டாட்டி, நான் மட்டும் பார்க்க வேண்டியது. அதனால் என்ன பண்ணுறது? டே பொறுக்கி பேசாத. அப்படி பக்கத்தில் வேறு அவங்களாம் நிற்கிறாங்க. யாருக்காச்சும் கேட்டு என்ன நினைப்பாங்க? நான் மட்டும் பார்க்க வேண்டியதா? ஐயா அவங்களுக்கு தெரியாதா? ஜங்குக்கு ஏன்டி இப்படி கடுப்பாகிற? ஸோ நீ பாய்க்க மூடு அப்படின்னு சொல்லும்போது மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வந்து உங்கள் ஷர்ட் பட்டை கழட்டுறாங்க. நீங்கள் ஜங்குக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்களாம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்துப்பாங்க. ஸோ நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது அவங்களே உங்களுக்கு ட்ரெஸ் அப்லாம் பண்ணி விட்றாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. உங்கள் ரூம்லேருந்து எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் வந்து வெளியே அனுப்பிட்டு நாங்கள் மட்டும் போட்டு விட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கவசம் எந்த வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ 2 பேர் தான் உங்கள் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக போட்டு விட்றாங்க. ஃபுல்லாக போட்டுட்டு இப்போ உங்கள் தலையில் அந்த சாலை எடுத்து போட்டுடுறாங்க. உங்களுக்கு தெரியுது அவங்க என்னமோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ஏன் நீ இப்படி பண்ணுறியோ புதுசாக? அப்படியோ? எப்படியும் இப்போ ஸ்டேஜ்க்கு வரப்போ என் ட்ரெஸ் நான் குனிஞ்சு பார்க்க தான் போகிறேன். குனிஞ்சு பார்க்காத. அப்புறம் உங்கள் அப்பா கையை பிடிச்சி நேராக நிற்கிறோம். உன் புருஷனை மட்டும் பார்த்துட்டு வா சரியா? ஏன்? என்னோ புருஷன் ரொம்ப அழகாக இருப்பான். எனக்கு தான் தெரியுமே என் புருஷன் ரொம்ப அழகு தானே. அப்போ என்னை மட்டும் பார்த்துருவோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகேன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டேஜ் கூப்பிட்டு போகிறதுக்கு உங்கள் அப்பா வராரு. ஜங்குக்கு சொன்ன மாதிரி நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை குனிஞ்சே பார்க்கலாம். அவன் தான் ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டேன்ல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் அமைதியாக ஸ்டேஜ்க்கு உங்கள் அப்பா கிட்ட தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு அங்கேருந்து உங்களே பார்த்துட்ருக்கேன். லைட்டாக உங்கள் ஐஸை பார்த்துட்டு கீழே குனிஞ்சு பாருன்றான். பாரு நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸு குனிஞ்சு பார்க்குறீங்க. ஸ்கை ப்ளூ கலரில் நீங்கள் ஆடி சட்டை ஒன்று பார்க்குறீங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? மேரேஜ்க்கு வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ஜங்குக்கிட்ட சொல்லியிருப்பீங்க. நான் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸ்கை ப்ளூ பிங்க்கெல்லாம் போடுவாங்க, அழகாக இருக்குண்டா அப்படின்னு. உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? ஸ்கை ப்ளூ. பட் அதை போட முடியாது ஜங்குக்கா. நீ வேற ஆசைப்பட்டு வேஸ்ட் அப்படின்ட்டு இருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு உங்களுக்காக ஸ்கை ப்ளூ கலர் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஒயிட் கலர் கவுன் நீங்கள் போடல, இப்போ ஸ்கை ப்ளூ கலரில் போட்டிருக்கீங்க. ஸோ தலையில் சால் கூட ஸ்கை ப்ளூ கலர் தான். உங்களுக்கு அதை பார்க்கும் போதே ஒரு ஹாப்பி வருது. ஜங்குக்கு வந்து ஸ்கை ப்ளூ இல்லாமல் ஒரு டார்க் ப்ளூ கலரில், அதாவது உங்களுக்கு கான்ட்ராக்டாக போட்டிருக்கான். ஸோ பட் பேராக பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் ட்ரெஸ்ஸு. அப்படி நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு அவனையும் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி ஆகுது. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு உங்கள் ஐஸ்லேயே தேங்க்ஸ் சொல்கிறீங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஐஸ்லேயே கேட்குறான். ஆசைப்படுறதெல்லாம் சேர்க்கு அவன் புருஷன்டி. உங்களுக்கு அப்படியே என் கண்ணிலே சொல்கிற மட்டும் உங்களுக்கு புரியுது. அவ்வளோ ஒரு ஸ்மைலு, அந்த ஃபேஸில் தொல்லை கூட ஸ்மைல் குறையவே இல்லை. அவ்வளோ ஹாப்பினஸ். ஜங்குக்கோட அம்மாவுக்கு வந்து ஹாப்பி தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அக்கா மாதிரி பண்ணிடுவாளோ வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனால் நீங்களும் ஜங்குக்கு பேசினதை வச்சு ஜங்குக்கு உங்களுக்காக பார்த்து பண்ணது, நீங்களும் அவனுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்ப ஓகே பையனை பார்த்துப்பா, விட்டுட்டு போக மாட்டா, வேணான்னு சொல்ல மாட்டா, அவங்க அக்கா மாதிரி கிடையாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அவங்களுக்கு இப்போ வந்து ஹாப்பியாக தான் இருக்குது. நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி ஜங்கு கிட்டே போய் நிற்கிறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு நல்லா இருக்கான். தேங்க்யூ. எதுக்குடி? ஆசைப்படுறதெல்லாம் பார்த்து செய்கிறதுக்கு. இப்படி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் அக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். இல்லை காடுக்கு அப்படி தான் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அக்காக்கா. ஒரு வேளாவை நீ ஓகேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தானா என் லைஃப் எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்காது. உங்கள் கையை பிடிச்சிட்டு இந்த இடத்துல நிற்கிறேன். ஒரு பதட்டமோ அம்மா அப்பா விட்டுட்டு போகிறோமோ கவலையே இல்லை. என் புருஷன் இருக்கான், என் கையை பிடிச்சிட்ருக்கான், நான் ஆசைப்படுறதெல்லாம் நடத்தி வச்சிருவான். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். என் புருஷன் இருக்கான், அந்த நம்பிக்கை இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் அக்காவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நானும் ஃபஸ்ட்டு உங்கள் அக்காவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு வேளை அவள் என்ன ஓகேன்னு சொல்லியிருந்தானா என் லைஃப் ஹாப்பியாக இருந்திருக்காது. சிரிச்சிருக்க மாட்டேன்டி. அப்படி அந்த 1 வீக் உங்கள் அக்கா சொன்னால எப்படி இருந்தான்னு
அப்படி தான் இருந்திருப்பேன். பட் இப்போ என்னால் சிரிக்காமல் இருக்க முடியாது. அவள் ஃபேஸ் பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல். நம்ம பொண்டாட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீல், சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது சொல்ல முடியலடி. சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது சும்மா சொல்லிக்கலாம் ஒரு வேர்டுக்கு. அது அப்படி இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட். அதை பார்க்கும்போதே கண்ணிலேருந்து ஒரு சந்தோஷம் வருது, ஹார்ட்டுக்கு, மைண்டுக்கு, எல்லாத்துக்கும். தெரியுது. இப்போ நம்ம ப்ரிஸ்ட்டை பார்க்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் நானும் பேசிகிட்ருக்கோமே. அது சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்கள பார்க்குறான். ஸோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து ரிங் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஜங்குக்கோட ஹேண்ட்க்கு போடுறீங்க. அவ்வளோ ஹாப்பி, உங்களது ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே சந்தோஷம். ஃபைனலி ஹீஸ் மைன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஹாப்பி. ஜங்குக்கு அப்படியே உங்களுக்கு ரிங் போடுறான். ஷீஸ் மைன். ஃபர்ஸ்ட் டே பார்த்தப்ப எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜங்குக்கு அப்படியே அந்த ரிங்கை இறக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நினச்சிட்டே இருக்கா. அவங்க கையில் இறக்கிட்டு இருக்கும்போது அவளை பார்த்தப்ப நினச்சேன், அவங்க அக்கா விட ரொம்ப அழகாக இருக்கா. பார்த்தோன்னே எனக்கு ஒரு லவ், ஒரு அஃபெக்ஷன் அவளை பார்த்தப்ப நினச்சிட்டே இருந்தேன், இப்போ நம்ம பொண்டாட்டியாக இருக்கணும்னு. ஆனால் அவங்க அக்கா கூப்பிட்டு வந்து நிற்க வச்சாங்க. ஒரு பெரிய இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்துச்சு. ஆனால் எக்ஸ்பெக்டே பண்ணல திருப்பி அவன் என்னைய பொண்டாட்டியாக வருவான். அவளை எனக்கு தருவாங்கன்னு கூட நினைக்கல. ஆனால் அவளை முழுசாக எனக்குன்னு தந்துட்டாங்க, என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த ரிங் போட்டு உங்களை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மெல் பண்ணுறான். என்ன நினைக்கிறேன், என் பொண்டாட்டின்னு அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் 2-3 ப்ரொசீஜர்லாம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து சர்ச் வாசல் நின்றுருக்கீங்க. அவ்வளோ ஸ்மைல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ச்சிட்ருக்காங்க. வைன் அப்படியே அந்த பூவை தூக்கி போடும்போது ஃபேஸில் இருக்க ஸ்மைல் எங்களுக்கு வரணும்னு சொல்லிடுறி. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உன்னை பார்க்கும்போதே ஹாப்பியாக இருக்கு. ஐயோ கண்ணு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கையில் இருக்க பூ வச்சு உங்கள் ஃபேஸில் மறைச்சி சிரிக்கிறீங்க. ஸோ எல்லோரும் உங்களை நக்கல் அடித்து சிரிக்கிறதுன்னு அப்படியே ஹாப்பியாக நின்றுட்டுருக்கு. அப்படியே பூவை பின்னாடி தூக்கி போகிறீங்க. ஒரு ஃப்ரெண்ட் தான் பிடிக்கும். அவள் ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு ஐனா லவ் யூ அடிச்சிடலாம் அப்படின்றா. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. லவ்ன்னு தான் சொல்ல இருந்திருப்பீங்க. அவள் முறைக்கு நான் லவ்னு சொல்லாதக்கு சின்ச்சலுக்கு டீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளை கொஞ்சிட்டீங்க. ஜங்குக்கு வந்து லைட்டாக சிரிக்கிறான். இவனை வச்சுட்டு ஏன் ஃப்ரெண்ட்ஸு கூட லவ் யூ சொல்லக்கூடாதா அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. உங்கள் அக்கா வந்து ஹாலில் உட்காந்துருக்கா. உங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் ஜங்குக்கு வந்து 2 பேர்ட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் போய் ரூமில் உட்காந்து ட்ரெஸ் மாற்றுறேன்னு சொல்லிட்டு போனவங்க தான். போய் ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. நீங்கள் டயர்டாக இருக்குன்னு சொல்லி உட்காந்துட்டீங்க. ஜங்குக்கு வந்து ரொம்ப நார்மலாக பேசிகிட்டு இருக்கா. உங்கள் அக்காவும் நார்மலாக பேசிகிட்டு இருக்கா. பட் அவளுக்கு ஆனாலும் ஒரு மாதிரி ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. அப்படி இருக்க ஜங்குக்குண்டு. சரி நான் ரூமுக்கு போகிறேன், அவள் இருக்கல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் ஓகேன்னு சொல்லி ஜங்குக்கு வந்து வேமா ரூம்க்குறான். நீங்கள் நல்லா படுத்து கிடக்குறீங்க. என்னடி பண்ணிகிட்ருக்க? ஜங்குக்கா எனக்கு டயர்டாக இருக்குடா. சரி டயர்டாக இருக்கான். ஜங்குக்கு டோரை லாக் பண்ணாத. ஜங்குக்கு அப்படியே லாக் அடிக்கிறான். கீழே எல்லோரும் இருக்காங்க. அது இல்லாமல் இது ஈவினிங் தான் ஆகுது. ஸோ அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவன் கோட்டை கட்டுறான். என்ன பண்ணுற பொறுக்கி? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். ரெஸ்ட் ரூம் போ. என் பொண்டாட்டி தானே நீ? ஆமாம் என் பொண்டாட்டி தான். அப்போ முன்னாடி மாத்திரால ஜங்குக்கு இதெல்லாம் உனக்கு ஓவரால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி ஜங்குக்கு வந்து சிரிச்சிட்டு உங்கள் மேலே விழுறான். ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறேன். ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு லவ் யூ ஜங்கு கை எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட் அப்படியே பிடிக்கிறீங்க. ஜங்குக்கோட கை அப்படியே கீழே இறங்கியிருக்கா. அவன் டக்குன்னு மேலே கொண்டு வந்து உங்கள் ஃபேஸை லிஃப்ட் பண்ணி அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்களாம் அவனுக்கு நல்லா பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ டோர் நாக் பண்ணுற சவுண்ட் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு நான் நவுத்திட்டீங்க. பார்த்தா உங்கள் லிப்ஸ்டிக்கே அழைச்சிட்டா. அட பாவி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்களை பார்த்தா சிரிச்சிட்டேன். லிப்ஸ்டிக் ரிமூவர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய லிப்ஸ்டிக் ரிமூவர் நீ இருக்கே, அப்புறம் இதுக்கு அப்படியே சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு அடி அடிக்கிறீங்க. ஜங்கு சிரிச்சிட்டு அவங்கள பார்க்குறாங்க. ஷோடி சொல்லிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணால் அவங்க அக்கா தான். அம்மா 2 பேர்த்தையும் தனித்தனியாக இருக்க சொன்னாங்க நைட் வரைக்கும். ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு ஜங்கு பார்த்துட்டு பிச்சு போகிறோம்னா பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டான். நீங்கள் அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் அக்கா ரூமுக்கு ட்ரெஸ் எடுத்து ஓடிட்டீங்க. ஜங்குக்குன்ட்டு ஷோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸோ எல்லாம் ஒன்றா அக்கா சாப்பிட்டுட்டு உங்கள் அக்கௌண்ட்டு சரிம்மா நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க அக்கா பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜங்குக்கு பார்க்குறீங்க. அவங்கள பார்த்துட்டு போன்றோம். ஜங்கு டைம் ஆகல. டைம் ரூம் கூட ஓடி ரூம் கிட்டே மாடி நின்று கூப்பிட்டுருக்கான்றீங்க. ஜங்குக்கு வந்து வாடின்றான். எங்கள் அக்கா அவங்கள பார்த்துட்டு அடியே அக்கா போயிட்டு வரேன்டி. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா பாய் கட்டிட்டு ஒரு ஹக் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து உள்ளே போயிருப்பான். இப்போ வந்து நீங்கள் அந்த ரூமுக்கு போகணும். உங்கள் அம்மாங்களை பார்த்துட்டு சரிடி அது பார்த்துட்டு நடந்துக்கோ சரியா? சரிம்மா. சரி நீ என்ன இப்படி வச்சுருக்க மோஞ்ச? எனக்கு பயமாக இருக்கு. உனக்கு சிரிப்பாக இருக்கா? அவங்க அம்மாங்களை பார்த்துட்டு என்னடி பயம் உனக்கு? அது எப்படின்றீங்க. உங்கள் அம்மாங்களை ஹக் பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் டே பயமாக தான் இருக்கும், பதட்டமாக தான் இருக்கும். அதெல்லாம் நார்மல் தான் சரியா?
சரி. உங்கள் அக்கா இருக்கு சொல்லியிருப்பேனா இப்படி சொல்லியிருந்தேனா? இல்லை வேண்டாம் பரவாயில்ல. சரி போ. சரி இப்படி சொல்லிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. கையில் பால் சம்பம் இருக்குது. பட் பயத்தில் பால் சம்பம் நடுங்குது. ஷோ இவன்கிட்டயா தனியாவா சிக்கனை செஞ்சுட போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பயத்தோடு இந்த பால் சம்பம் ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜங்குக்கு ரூம்குள்ளே போனோன்னே அப்படியே உங்களை லாக் அடிச்சிட்டான். பால் சம்பம் டமால்னு கீழே விழுவுது. அப்படியே பால் ரூமில் சிந்திருச்சு. கீழே சவுண்ட் கேட்குது உங்கள் அம்மான்ட்டு. ஐயோ இவள்கிட்ட ஒரு பால் சம்பம் கொடுத்தேன் பாரு அப்படின்னு இருக்கு அவங்களுக்கு. அவங்க அமைதி ரூமுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷோ ஜங்குக்கா இப்போ இதுக்கு பால் சம்பம் எதுக்கும் ஜங்குக்கு இப்போ எதுக்கு தள்ளி விட்டான்னு கேட்டேன். நாங்கள் தள்ளி விட்டேன், நீ தான் கீழே போட்ட. நீ இப்படி லாக் அடிக்காமல் இருந்தால் நானே கதவை சத்திட்டு வந்திருப்பேன். எதுக்கு பால் சம்பம் கீழே கொட்டுது? நீ எதுக்கு பயந்து கீழே போட்டேன்? எப்படி என்னை தவிர அந்த ரூமில் யாரையும் வந்து லாக் பண்ணுவா? பயந்து பால் கீழே போடு. இப்படி பேசாது நஃபர் இப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு தள்ளுறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஹிப்பில் கை வைக்கிறோம். ஜங்குக் இன்றைக்கே வேண்டாம். அதை நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணுண்டி. இப்படி பார்க்காதடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ வேண்டாம். அது எதுக்கு கிட்ட வந்த சொல்லு சொல்லு வந்தால் சொல்லு. எனக்கு பயமாக இருக்குது. ஐ கேனாட் ஹேண்டில் யூ. ஐ நோ நீ என்ன ஹேண்டில் பண்ணுவேன். இல்லை அது தெரியுண்டி. அது ஜங்க் ப்ளீஸ் டாட்டியாக பேசுகிறாத. ஓகேண்ணா ஓகே இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நான் ஒரு நீங்கள் அப்படியே ஜங்கு கடை ஷர்ட்டு பிடிச்சிட்டு இல்லைண்ணா தூங்கலாம். அது உனக்கு எனக்கு வேணும். நீங்கள் அப்படியே ஜங்கு கடை ஷர்ட்டை இன்னும் கொஞ்சம் டைட்டுனா பிடிச்சிட்டு அப்போ ஓகே தான். ஓகேவா? அப்படியே ஜங்குங்களை தூங்கிட்டான். ஸோ இது வந்து டெலிகிராமில் வரும். ஸோ டெலிகிராம் சேனலில் பேன் கார்டு பார்த்துக்கோங்க. இப்போ ஓகே வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு கீழே போவே அவ்வளோ வெக்கமாக இருக்குது. ஷோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ உங்கள் அம்மா தானே போ ஃபேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கீழே போயிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் போல் ஜங்குக்கோட அம்மா அப்பா அதுக்கப்புறம் ஜங்குக்கோட அத்தம்பிலாம் வந்திருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஜங்குக்கோட வீட்டுக்கு போகிறீங்க. ஜங்க் சொன்ன மாதிரி தான் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து உங்களை கூப்பிட்டு போகல. அவங்க அம்மா வந்துட்டு அப்போ நான் கேட்டேன் தானடா இப்போதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வர மாட்டேன்னு சொல்கிறேன். எனக்கும் அவளுக்குமான நிறைய டைம் அண்ட் ஸ்பேஸ் வேணும். ஸோ நம்ம வீட்டில் எங்கிறப்ப புரியுதுடா புரியுது தனியாக கூப்பிட்டு போகிறதான். அடுத்தது ஜங்கு தலையாக அழகாட்டுறான். சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து ஜங்க் சொல்லும்போது ஏன் இப்படி பண்ணுறீங்க? நம்ம அத்தை மாமா கூட இங்கே பாரு அத்தை மாமா கூட இருந்தேன்னா கிச்சன் ரொமான்ஸ் பண்ண முடியாது. பாத்ரூம் ரொமான்ஸ் வாய்ப்பே கிடையாது. எங்கள் அம்மா கூப்பிட்டுட்டே இருக்கும். பெட்ரூமில் ரொமான்ஸ் நைட் மட்டும் தான் நடக்கும். பட் எனக்கு மார்னிங் ஆஃப்டர்நூன் வேணும். ஹால் ரொமான்ஸ் சுத்தம் கிடைக்காது. அதுவும் டோர்லாக் ரொமான்ஸ் சுத்தம். நீங்கள் ஜங்கு கூட வாயில கை வச்சுட்டு அட பொறுக்கி இதனால தான் பார்த்தாங்க வேணான்றியா? ஒரு வேளை நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டீன்னா அது என்ன ஒரு வேலை? ஜங்குக்கு அப்படியே உங்களை கிட்டே இருக்கிறான். என்ன அவ்வளோ சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டேன். ஸோ நான் உஷாராக தான் இருப்பேன். ஒரு வேளை நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டீன்னா அங்கே போகலாம். நீங்கள் ஜங்கு கூட ஷர்ட்டை கொஞ்சம் கிட்ட இழுத்து பிடிச்சிட்டு எனக்கு சீக்கிரமாக பேபி வேணும். ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். இப்போதைக்கு வேணாம், எனக்கு வேண்டும். இல்லடி அது வேணும். ஓகே பார்த்து பண்ணிக்கலாம்ல. எனக்கு 1 மந்தில் பேபி வேணும். ஏய் என்ன நினச்சிட்ருக்க நீ? 1 மந்த்னா சான்ஸே கிடையாது. ஜங்கு பார்க்கலான்னா புருஷனை பார்த்து பேசுகிறான். பார்க்கலாண்டி. இப்போ எதுக்கிட்ட இவ்வளோ கடுப்பாக முடிஞ்சு வச்சுருக்கா? ஒன்றும் இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்களும் ஜங்குக்கு தனியாக இருக்க வீட்டுக்கு தான் போகிறீங்க. அந்த வீடு அவ்வளோ பெரிய ரூமு. நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றா சுற்றி பார்த்துட்டு இது கூட பாத்ரூம் இவ்வளோ பெருசுக்கு பாத்ரூம் ரொமான்ஸ் பண்ண அட லூசு புருஷா இப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறான். பர்த்டே வந்து அவ்வளோ பெருசுக்கு இருக்கு. இதுக்குடா 2 பேரும் ஹாப்பியாக இருக்க. நைட்டு இங்கே தூங்க. இங்கே தூங்குவா. அப்புறம் இதுக்கு பெட்ரூம் இருக்கட்டும் ஆனாலும் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை தள்ளுறான். ஜங்குக்கு நோன்றீங்க. அப்படியே உங்களை கொண்டு போய் ஒரு வழியும் தண்ணிக்கு தள்ளிட்டா. இப்போ ஜங்குக்கு மேலே இருக்கான். இதுக்கு தான். ஸோ ஒரு வேளை உன்னாலே வெயிட் தாங்க முடியலனா நான் பக்கத்தில் படுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் படுத்து அப்படியே உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிக்கிறான். அப்படியே ஸ்பேஸ் நல்லா கரெக்டாக இருக்குது. ஐயோ அவன் எதையோ பார்த்து பண்ணுவான். நீ எதை பார்த்து பண்ணிகிட்ருக்க? நீ பாரு ஒரு வேளை குழந்தைகள்னு வந்துட்டா அவனுக்கு நானும் இந்த பார்த்துக்குள்ள வரேன்பாம்பாங்க. ஸோ அம்மா அப்பா இருக்கிறது அவனுங்களுக்கு நானும் வரேன்பானுங்க. ஸோ அவனுங்க வந்து அவனுங்களுக்கு தூக்கி அங்கிட்டு போட்டு நீ நானுங்கிட்டு பொறுக்கி நாய் பிள்ளை வந்து அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத கண்டெடுத்து அடிச்சிருவேன் நாயே. பொண்டாட்டி
பொண்டாட்டியாச்சும் மண்டாட்டியாச்சு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எழுப்பிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறீங்க. அவ்வளோ பெரிய வீடு. இது எதுக்குடா இவ்வளோ பெருசுன்னு கேட்டால் உடனே இப்படி தான் பேசுவோம். ரொமான்டிக் டைலாக பேசுகிறவங்களுக்கு அந்த பாவின்ட்டு சிக்கிட்ட மூளை அப்படி இருக்குது. ஸோ அப்படி தான் உங்கள் லைஃப் ரொம்ப ரொமான்டிக்காக போகுது. எப்போ பார்த்தாலும் ரொமான்ஸ் தான். ஃபோன் பண்ணாலே யார்கிட்டையும் பேசக்கூட முடியல. ஜங்குக்கு வந்து பேக்லேருந்து நெக்கில் கிஸ் பண்ணிட்டே இருப்பான். ஜங்குக்கு இப்படி பண்ணாத அம்மா பேசுகிறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு லெக் பண்ணுவா. நீங்கள் ஒன்று அம்மா ஃபோனை வைக்கிறேம்மா அப்படின்ட்டு வச்சிருவீங்க. இப்படியே தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்கள் அக்காவுக்கு வந்துட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எது பெருசாக எடுத்துக்காத, நானும் இது பெருசாக எடுத்துக்கலாம், நீ அவர்கிட்ட பேசு அப்படின்னு. உங்கள் அக்கா வந்து இப்போ வந்து ஜங்குக்கிட்ட வந்து அந்த ஒரு ஆக்வர்ட் ஃபீல் பண்ணுவாங்க. என்ன இருந்தாலும் வேணான்னு சொன்ன பையன் தங்கச்சியோட ஹஸ்பண்டாக இருந்தாலும் பேசுகிறோமா தயக்கமாக இருக்கும்ல, அப்படி இருந்திருக்கும். பட் இப்போ வந்து அப்போல்லாம் இல்லை, கொஞ்சம் கேஷுவல் ஆகிட்டாங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்து அவங்ககிட்ட ரொம்ப நாளாக பேசுகிறான். ஏன்னா பொண்டாட்டியோட அக்கா அவ்வளோதான் பேச வேண்டியதா. பொண்டாட்டியோட அக்காட்ட பேசுறதுல என்ன, எனக்கு பொண்டாட்டி இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப கேஷுவல் ஆகிட்டான். உங்கள் அம்மா வீட்டுக்கே வந்துட்டு நீங்கள் போகிறப்ப உங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நார்மலாக பேசுவான். அவன் பாட்டுக்கு இருப்பான். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் அக்காவுக்கு வந்து அது மாதிரி செட் ஆகலை, என்ன இருந்தாலும் என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்தா. பட் இப்போ வந்து அவ்வளோ நார்மலாகிட்டா. ஜங்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பார்க்குறான். இல்லை இந்த நிமிஷம் வந்து கூட எடுத்துக்கிறீங்களா? சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து எந்திரிச்சு போனால் நீங்கள் இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. பட் இப்போ வந்து உங்களுக்கு 8 மந்த்து. உட்காரு ஜங்குக்கா, அது நான் போய் அக்காவுக்கு உட்காரு பொண்டாட்டின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டீங்க. உங்கள் அக்கா ப்ரெக்னென்ட் ஆகலாம். பட் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க. நீ சொல்லியிருப்பீங்களா எனக்கு உடனே பேபி வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்தே ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கே அடைச்சி பாவி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஷாக்காக இருந்தாலும் சரி விடு, நம்ம கேட்டோம் நடந்துருச்சு, கடவுள் கொடுத்தாரு. ஜங்குக்கு வந்து கடவுள் கொடுத்தாருன்னு சொல்லலாம். கடவுள் எங்கடி கொடுத்தாரு, ஹார்ட் ஒர்க் மொத்தமும் என்னது அது என்னது, கடவுள் கொடுத்தாருன்னு குத்தி பிடிவேன் அப்படின்றப்ப உங்களுக்கு அதனாலே கடவுள் கொடுத்தாருன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் இவன் கொடுத்தது ஐயோ இந்த சொன்னால் சண்டைக்கு வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அது வேறு நினச்சாலும் வெக்கமாக வரும். நீங்கள் வெக்கப்பட்டுட்ருக்கீங்க ஜங்குக்கு வந்து உங்களை பார்த்துட்டு. என்னாச்சுடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டொமக்கில் கை வச்சு லைட்டாக ரப் பண்ணிட்டுருக்கீங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வந்து டக்குனு கிட்டே வந்துட்டான். உங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருப்பான். ஒன்றும் இல்லை, நான் கூட வயிற்றில் கழிச்சு தைக்கு போய் வச்சுன்னு நினச்சி பயந்துட்டேன். ஜங்கு பார்த்துட்டு ஏன் குட்டி போட்டு போன மாதிரி என்னவே சுற்றி வந்துட்டுருக்கேன், வேலை இல்லையா அவனுக்கு இருக்குதான், இதுதான் என் வேலை அப்படி சொல்லிட்டு உங்கள் வயிற்று லைட்டாக கேரி பண்ணிக்கிறான். இதுவும் வேலையா, வாக்கிங் போகலாமா, டைம் ஆயிடுச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ மாடியில் நடந்துட்டுருக்கீங்க. பட் ஜங்குக்கு வந்து உங்கள் ஸ்டொமக் அப்படியே விட்டுருந்தா உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டனாக இருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேக்கில் நடந்துகிட்ருக்கான். உங்கள் ஸ்டொமக் அப்படியே கேரி பண்ண மாதிரி அவன் பேக்கில் வந்து கேரி பண்ணி நடந்துட்டுருக்கனால உங்களுக்கு அவ்வளோவான வெயிட் தெரியல. நீங்களும் நடந்துட்டுருக்கீங்க, அவளும் நடந்துட்டுருக்கா, ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவும் அக்காவும் அப்போ தான் மேலே வந்திருப்பாங்க. சரி நடந்துட்டுருக்கா, மாப்பிள்ளை கூட நடந்தாலும் சரி நம்ம கொஞ்சம் நேரம் பேசலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஜங்குக்கும் நீங்களே பேசிட்டு அப்படி நடந்துட்டுருக்கதை பார்க்கும்போது உங்கள் அக்காவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு இப்போ தான் சடனாக ஒரு ஃபீல், வேணான்னு சொல்லி அவசரப்பட்டோமோ, கேரிங்காக இருக்கான்ல ஒயின் சொல்லுவாள், என்னை பிரின்சஸ் மாதிரி பார்த்துக்கணும், இந்த மகாராணி மாதிரி பார்த்துக்கணும் நிறைய சொல்லுவான். அது எல்லாத்த விட ரொம்ப அழகாக பார்த்துக்கிறான். ஒயின் ஹாஸ்பிட்டல் நடத்த வைக்கிறான். ஒயினை பார்த்துக்கிறான். சரி பரவாயில்ல, என் புருஷனே அழகாக தான் பார்த்துக்கிறான், ஆனாலும் சடனாக தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து பேசிட்டு ஓகே தானே நீ உட்காரலாம் மடி, வேணாம் ஜங்குக்கா எனக்கு வெயிட்டே தரல, ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு நடந்துட்டுருக்கான். 2 பேரும் அப்படியே வீட்டு நடிக்கிறீங்க. கரெக்டாக உங்கள் அம்மாவும் அக்கா பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? சும்மா தான் கிட்ட பேசலாம் இருந்தோம். ஓ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அக்கா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஸ்டில் அந்த விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கான். ஜங்கு கையெடு, அம்மா அக்காவும் இங்கே தான் இருக்காங்க, கையெடுடா, உனக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும், நான் விட்டுட்டு நான் பாட்டு உட்காந்தனா உனக்கு ஒரு மாதிரி இருக்க முடியாது, அதனால் ஒன்றும் நடக்க முடியாதுடி, நீ கம்மன் நட. ஜங்குக்கு அது அவங்க 2 பேரும் இருக்கான். அவங்க 2 பேர் இருந்தா என் பொண்டாட்டி ஸ்டொமக்கு தானே நான் தூக்குறேன், என்னால் தானே போது சாமி, நீ இப்படியே கேரியே பண்ணிக்கோ. ஓகே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே உங்களை தூக்கிட்டு நடந்துட்டுருக்கான். போது எனக்கு டயர்டாக இருக்குது. ஜங்கு அப்படியே உங்களை தூக்கிட்டு இன்னும் 2 ரவுண்ட். இது நீ தூக்கிட்டு நடக்கிறதுல கணக்கில் சேரமாடா, சேருண்டி எப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை தூக்கிட்டு நடக்கிறான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்கள் அம்மா அக்கா வந்து அதுக்கப்புறம் கீழே போயிருப்பாங்க. சரி அவங்க 2 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுன்னு. ஸோ நீங்கள் ரூமில் வந்து உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு நடந்தது காலெலாம் வலிக்குது. ஜங்குக்கு தான் காலம் கேட்டுட்ருக்கான். புருஷா எனக்கு கால் வந்துச்சுடா, வேலை இருக்கும்டா, அது என்றைக்கு தான் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் வந்து கால் அமுக்கிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் லேப்பில் வேலை பார்த்துட்ருக்கான். பட் அவனோட ஒரு ஹேண்ட் வந்து உங்கள் கால் அமுக்கி விட்டுட்டே இருக்குது. நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அதிகபட்சத்து நேரம் தோணிகிட்டே இருக்கிறது என்னென்னா, என் லைஃப்பில் வந்துட்டான், நல்ல வேலை இவன் வந்துட்டான், இவனால லைஃபே ஹாப்பியாக இருக்குது, இவன் இல்லைனா இவ்வளோ ஹாப்பியான லைஃப் எனக்கு கிடையாது, எனக்கு எல்லாமே இவன் தான் அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு ஜங்குக்கு பார்க்குறப்பெல்லாம் தோணிகிட்டே இருக்கும். இவனை பண்ணுற விஷயம் அக்கா வந்து ஜங்கு கூட நெகட்டிவாக சொல்லியிருப்பான். பட் நீங்கள் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எதுவுமே நெகட்டிவாக இல்லவே இல்லை. ரொம்ப நார்மலாக இருப்பான், ரொம்ப லவ்வாக இருப்பான், ரொம்ப கேரிங்காக இருப்பான். அவனுக்கு பிடிக்கலாம், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ அவன் பாட்டுக்கு இருந்தான். பட் இப்போ அவனோட உலகமே நீங்கள் தான்.
நிறைய விஷயம் பார்த்து 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 செய்வான். உங்கள வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டான். பட் கூட்டு போகல. கேட்டால் அங்கே போனால் எங்கள் அம்மா வந்து உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க நிறைய டைம் உங்க கூட இருக்க மாதிரி இருக்கும். நோ, உங்க கூட நான் மட்டும் தான் நிறைய நேரம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனே ஃபுல்லாக பார்த்துருப்பான். இப்போ கூட டெலிவரிக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பவே இல்லைவன். ஜஸ்ட் ஒரு 10 days இருக்கலாம், நான் கூப்பிட்டு போயிடுவேன். நம்ம போய் நம்ம வீட்டில் இருக்கலாம், நம்ம டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கலாம். டெலிவரிக்கு வந்து பார்க்கட்டும், ரிட்டன் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நீ நான் மட்டும் இருக்கலாம், என்னால் குழந்தைய பார்த்துக்க முடியும், உன்னைய பார்த்துக்க முடியும். ஐஸ்வர் நான் பார்த்துப்பேன் அப்படின்ட்டுருப்பான். ஓகே, உங்களுக்கு ஓகே தான். உங்கள் புருஷன் இவ்வளோ நான் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப எதுக்குடா வேணாம், அம்மா வீட்டுக்கு போகிறேன். எனக்கு என் புருஷன் இருக்கான், நான் போகிறேன், அவன் கூட போகிறேன். எங்கள் அம்மா வரட்டும், எங்கள் அம்மா வரும் பார்த்துக்கோ, ஓகே தான். ஆனால் எனக்கும் அவனை விட்டு இருக்க மனசில்லைன்னு சொல்லிட்டு நீங்களும் அவன் கூடயே தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு டெலிவரியும் ஆகிருக்கும். டெலிவரி அப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஜங்குக்கு வந்து கால் பண்ணவே மறந்துருப்பான். பயம் பதட்டும் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணல, அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணல, அவனே இருந்திருப்பான். ஸோ குழந்தை பிறந்து ஒரு 1/2 கழிச்சு தான் அவனுக்கு ஐயோ நம்ம யாருக்குமே கால் பண்ணலே தோணிருக்கு. ஸோ எல்லாருக்கும் அதுக்கப்புறம் கால் பண்ணியிருப்பான். எல்லோரும் வந்தான். செம்ம அழகான ஒரு பாய் பேபி. ஸோ செம்ம க்யூட்டாக இருக்கான். ஜங்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா ஜங்குக்கு வந்து எனக்கு பொண்ணு தான் வேணுன்ட்ருப்பான். நீங்கள் வந்து எனக்கு பையன் தான் அப்படின்ட்டுருப்பீங்க. கடைசியில் பிறந்தது என்னமோ பையன் தான். பையன் தோற்று வேற போயிடுச்சான். ஸோ டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா அவன் வந்து உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணி ஆகணும். ஸோ 2 பேர் பெட்டு வேற வச்சுருப்பீங்க, பையனா பொண்ணான்னு. இப்போ பிறந்தது என்னமோ பையன், ஜங்குக்கு வந்து பெட்டை பே பண்ணணும். பெட் பே பண்ணுறது கூட எனக்கு பெருசாக பிரச்சனை கிடையாது. ஆனாலும் பாப்பா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ கண்ணு முழிச்சிட்டிங்க. ஜங்குக்கோட கையில் வந்து பாப்பா இருக்கான், தம்பி இருக்கான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு பாப்பாவா தம்பியா, பாப்பாடி, பாப்பாவாடா, தம்பி வேணும்னு சொல்லிட்டு பாப்பாவான்னு கேட்டு ஹாப்பியாக சிரிக்கிறேன். என்ன குழந்தையா இருந்தாலே நம்ம குழந்தை, எனக்கும் நம்ம குழந்தைன்னு தான் இருக்குது. ஆனால் பிறந்தது என்னமோ இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கொண்டு காட்டுறான். பையனா தோற்று போயிட்டியா, அக்கல் அடிக்காதடி, நிச்சயமாக பையன் தானா, நம்ம பையன் தாண்டி பிறந்தேன், ஏன்டி நீ வேணா நிஜமான்னு கேட்குற. இல்லை பாப்பான்னு சொன்னல தான் ஷாக் ஆகிடான். பாப்பா இல்லையா, ஜங்கோட ஃபேஸுமா வாடி பண்ணமா இருக்குது. புருஷா 2 பாப்பா பெற்றுக்கலாமா, ஏண்டி நீ வேற இன்னும் டெலிவரி ஆகி உன் வாய்ஸ் கூட நார்மலுக்கு வரல, அதுக்காட்டி 2வது பாப்பா. என் புருஷனுக்கு பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும். அவன் பாப்பான்னு பேசினது தான் அதிகம் தம்பியை விட. ஸோ பாப்பா பெற்றுக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அமைதியாரு, நீ இன்னும் நார்மல் கூட ஆகலை, ரொம்ப வீக்காக இருக்கு, அதுங்காட்டி கம்மனி ரெடி. பாப்பா பெற்றுக்கலாம்டா, இல்லை ஒரு 4 வருஷம் ஆகட்டும், சங்கு பாப்பா பெற்றுக்கலாம். ஓகே பெற்றுக்கலாம், லவ் யூ அப்படி சொல்லிட்டு 2 பேர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கிட்ட ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் நீ ப்ரெக்னென்ட் ஆகிப்பீங்க. ஜங்குக்கு சொன்ன மாதிரி தான், இல்லை இப்போ வேணாம் அப்போ வேணாம் தள்ளி 4 வருஷம் ஆக்கிட்டான். இப்போ உங்கள் பையனே நடக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்போ தான் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ ஹாப்பி லைஃப், ஹாப்பி ஃபேமிலி, ஹாப்பி எண்டிங். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நான் போட்டதே கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன், நல்லா இருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அன்கட் வேணும்னா அங்கே தான் போய் பார்க்க முடியும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அங்கே தான் வந்தாகணும். ஸோ இன்ஸ்டா ஐடி வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து நம்ம மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ 3ஓட லிங்க்கே வேணால் கமெண்ட்டில் வேணால் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வேணால் பின் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா? ஸோ அங்கே பார்த்துக்கோங்க. ஓகே, பாய், லவ் யூ.